வங்கி எதில் வரும்? சேவை தொழில். மூன்றாம் நிலை தொழிலில் வரும். சேவை தொழில் உழைப்பு தான் கொடுக்குறாங்க. வங்கியோட வேலை என்ன? வங்கியோட வேலை என்ன? யாருக்கிட்ட பணம் சர்ப்ளஸாக இருக்கோ, சேவிங்ஸ் வச்சுருக்கானோ அதை வாங்கி தேவைப்படுறவனுக்கு கடன் கொடுப்பான். திரும்ப என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட இருந்து வட்டியோடு அதை வசூலித்து இவன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வட்டியில் அசலையும் வட்டியும் அவன்கிட்டே கொடுத்துருவான். யார்கிட்ட? சர்ப்ளஸாக இருக்கிறவன்ட்ட வாங்கினான்ல அவன்கிட்டே கொடுத்துருவான். அப்படி சர்ப்ளஸாக இருக்கிறவன்ட்ட வாங்குறான்ல அதுக்கு பேர் என்ன? பேங்க்கு சர்ப்ளஸாக இருக்கிறவன்ட்ட வாங்குறான், அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் வைப்பு. வெரி குட். டெபாசிட்ஸ் அதோட டைப்ஸ்லாம் பார்த்துட்டோம்ல, பார்த்தாச்சுல்ல. இதில் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும்? 4 விதமான டெபாசிட் பார்த்துருப்போம். ஃபிக்ஸட் டெபாசிட். ஆமாம். வட்டி இல்லாத டெபாசிட் எது? எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு வட்டி உண்டு. கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, கம்மியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது ரெக்கரிங் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி. சரி, இதில் வந்து நம்ம 11th காமர்ஸில் இருக்கக்கூடிய பேங்கிங் அதில் உள்ளது. இதில் விட்டு முன்னாடியே நிறைய பேசியிருக்கோம். எக்ஸ்ட்ரா உள்ளதை அப்படி பார்த்துக்குவோம். இந்திய ரிசர்வ் வங்கியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? மைய வங்கி இருக்கு இல்லையா, இந்தியாவோட மைய வங்கி, அதானது ஆர்பிஐ. எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம்? 1934 ஆக்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1935. இது ஒரு தனியார் வங்கி, வங்கிகளின் வங்கி. சரியா? எல்லா வங்கிகிட்டையும் பணம் இருந்துச்சுன்னா அவன்கிட்ட கொண்டு போய் வைப்பான். ரைட். அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே போகலாம். நல்லா வேணாம். இந்தியாவில் உள்ள வங்கி பற்றி ஒரு வரலாறு கொடுக்குறான். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இந்துஸ்தான் வங்கி 1770. இதுதான் இந்தியாவோட முதல் வங்கி. ஆமாம். 1932 மூடிட்டானுங்க. யார் இதை உருவாக்கியிருப்பாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருக்கும். ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி இருக்கான்ல, அவனு தான் இருக்கும். இந்தியாவை ஆட்சி செஞ்சானுங்கள. அதேமாரி 1786 ஃபேக்டரியில் கேட்கலாம், பொதுவுடைமை வங்கி உருவாக்கியிருக்காங்க. இது 1791 கலைச்சிட்டாங்களாமா. அது ஒரு பெரிய விஷயம். இப்போ தேவை 5 வருஷம் தான் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. அப்புறம் 1806 கொல்கத்தா வங்கி. கொல்கத்தா வங்கி அதை வந்துட்டு 1809 பெங்கால் வங்கின்னு மாற்றிட்டாங்களாமா. ஆயிரத்தி 1840 மும்பை வங்கி, 43 சென்னை வங்கி இது உருவாக்கியிருக்காங்க. எல்லாம் ப்ரைவேட்டு தான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வச்சுருப்பானுங்க. பண்டைய இந்தியாவில் வங்கி. பண்டைய இந்தியானா எங்கே போகிறாங்க? 3500 ஆண்டுக்கு முன்னாடி போகிறானுங்க. வேத காலத்தை அவனுங்க கதையை கொண்டு வந்து விட்டானுங்க. ஆரிய குரூப்பு வேத காலத்தில் வட்டியை பற்றி பேசியிருக்காங்க. நியாய வட்டி அநியாய வட்டியெல்லாம் அதில் பேசியிருக்காங்கன்னு ஏதோ கதை விட்றானுங்க. சரி, ரைட். அதை விட்டுருங்க, இது தேவையில்லை. ராஜராஜ அது தேவையில்லை. அந்த 3 வங்கி இருக்குல்ல மேலே பார்த்தோம்ல, இந்த 3 பெங்கால் வங்கி, அடுத்தது மும்பை வங்கி, அப்புறம் சென்னை வங்கி. இது 3ஐயும் சேர்த்து தான் என்ன பண்ணுறாங்க? இம்பீரியல் வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாதிரி. இந்த இம்பீரியல் பேங்க் தான் அப்புறம் என்ன ஆகும்?
வெரி குட். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. வெரி குட் வெரி குட். 1921 இம்பீரியல் வங்கி. நகர்ப்புற பகுதிக்கு மட்டும் சேவை வழங்கியிருக்காங்க. சுதந்திரத்துக்கு பின்னாடி ஜூலை 1, 1955 நாட்டுடைமையாக்குறாங்க. கேட்பாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பழைய பேர் என்ன. அடுத்தது அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. இம்பீரியல் வங்கி 1921. அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை மாற்றினது எந்த ஆண்டு? ஜூலை 1, 1955. இது ஒரு ஃபேக்ட், நோட் பண்ணிக்கோங்க. வங்கி இலக்கணம் அது வேணாம் விட்டுருங்க. மைய வங்கி. மைய வங்கினா அது ஒரு நாட்டுக்கு மைய வங்கி. அது அந்த மைய வங்கியினுடைய வேலை என்ன சார்? இதில் ஒரு ஃபேக்ட் இருக்குது பாருங்கள். பன்னாட்டு தீர்வு வங்கி. அதை வந்து BIS அப்படிங்கிறாங்க. அதோட விரிவாக்கம் தான் என்னது? பன்னாட்டு தீர்வு வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கியின் தோற்றம். இந்த ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இம்பீரியல் பேங்க் பார்த்தோம்ல 21 உருவாக்குனது. அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க? பணம் அச்சடித்து வெளியிடுறது, அப்புறம் மைய வங்கிக்கான செயல்பாடு, மற்ற வங்கிகள்லாம் கட்டுப்படுத்துறது, அரசாங்கத்தோட வங்கியாக செயல்படுறது, அந்நிய செலாவணி பாதுகாவலாம் இருக்கிறது, அதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கு இம்பீரியல் வங்கி. 1926 ஹில்டன் யங் ஆணையம் அல்லது இந்திய நாணயம் மற்றும் நிதியியல் தொடர்பான ராயல் ஆணையம் ஒரு மைய வங்கியை உருவாக்க பரிந்துரைத்தது. அந்த அடிப்படையில் தான் 34 சட்டம் உருவாக்கப்பட்டு கேட்பாங்க, இந்தியாவில் மைய வங்கி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உருவாக்குறதுக்கு யார் அறிவுரை வழங்கியது அப்படின்னு. எது? இந்திய நாணயம் ஹில்டன் யங் ஆணையம் அல்லது இந்திய நாணயம் மற்றும் நிதியியல் தொடர்பான ராயல் ஆணையம். அது ஒரு கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. படிக்கலாம் டைம் இல்லை, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை காதில் கேட்டு வாங்க, முடிஞ்சால் நோட் பண்ணுங்கள். இன்னொரு தடவை என்ன பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1935. இது ஒரு தனியார் வங்கி, சரியா? ஏப்ரல் 1. ஆமாம். ஃபஸ்ட்டு தலைமையகம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொல்கத்தாவில் இருந்துருக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 37 தான் என்ன பண்ணுறாங்க, மும்பைக்கு மாற்றுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் RBIனுடைய தலைமையகம் அங்கே தான் இருக்குது. ஓகேவா? ரைட். சுதந்திரம் அடைந்த பிறகு வங்கிகள் ஒழுங்குமுறை சட்டம் 1948 அது நிறைவேற்றியிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஜனவரி 1, 1949 என்ன பண்ணுறாங்க, இந்திய ரிசர்வ் வங்கியை அவங்க அரசாங்கம் வாங்கிக்கிட்டு இந்தியாவுக்கு நீதாயாக வந்து மைய வங்கி ஒரு மைய வங்கினா ஒரு நாட்டில் தலைமையான வங்கி. அதுதான் மைய வங்கி, ஒரு நாட்டில் தலைமையான வங்கி. எல்லா வங்கியும் அவனுக்கு கட்டுப்பாட்டு கீழே தான் வருவாங்க. அதேமாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி இங்கே இருந்துச்சு இல்லையா? பர்மாவும் நம்ம பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் ஒன்றா தான் இருந்துச்சு, பாகிஸ்தானும் ஒன்றா தான் இருந்துச்சு. 47 வரைக்கும் 1947 வரைக்கும் பர்மா நாட்டிருக்கும். 1948 ஜூன் வரைக்கும் பாகிஸ்தானுக்கு மைய வங்கியை செயல்பட்டுருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலில் இருந்தது அதெல்லாம். அதனால் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய சின்னம் இதுதான், புலி. இது என்னது? இது ஈச்ச மரம். ஏன்னா காட்டுக்கு ராணி இவர் தான், ராஜாலாம் கிடையாது, ராணி. ராஜா டுபாகூர். காடு வளமாக இருக்கணும்னா இவங்க இருக்கணும், புலி அங்கே இருக்கணும், அப்போ தான் அந்த காடு வளமாக இருக்கும். அதேமாரி ஈச்ச மரம் ஏன் சார்னாக்கா அது எவ்வளோ வறட்சியாக இருந்தாலும் என்ன பண்ணும், அந்த வறட்சியிலேயே அது உயிர் பிழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். இது காய்க்கும், பழம்பழுக்கும். அதனால் அதை 2 வச்சுருப்பானுங்க போல் இருக்கு. சரியா? ரைட். இது முக்கியமான ஃபேக்ட்டு. சரியா? 1955 SBI
நாட்டுடைமையாக்குனாங்க. கரெக்டாக 49 ஏதாவது நாட்டுடைமையாக்கியாச்சு ரிசர்வ் பேங்க் 1949. 69 14 வங்கிகளை நாட்டுடைமையாக்குவாங்க. 1980 6 வங்கிகளை நாட்டுடைமையாக்குவாங்க. அவ்வளோ நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் இருந்த இடத்துல இன்றைக்கி எத்தனை இருக்குது? குறைஞ்சி எத்தனை? 12ஆ? எத்தனை இருக்குது? 12 தானே பார்த்தோம் அன்றைக்கி. ஆமாம், குறைச்சிட்டானுங்க எல்லாத்தையும். எல்லாம் எல்பிஜி பாலிசி தான் காரணம். நபார்டு அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா நபார்டை பற்றி இல்லையா? நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட், அதான் நபார்டு. இது ஆக்சுவலாக ஆர்பிஐ கீழே தான். ஆர்பிஐ கீழே ஒரு டிபார்ட்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். கிராஃபிக் கார்டு கமிட்டி ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 1982 தனி பேங்காக உருவாக்கிடுவாங்க. இது ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி யார்? கிராஃபிக் கார்டு. பார்த்தோமா? இதோட கிராஃபிக் கார்டுடைய தலைவர் வந்து சிவராமன். வெரி குட். இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கட்டமைப்பு, ஹெட் ஆஃபீஸ் மும்பை. 13 டிபார்ட்மெண்ட் இருக்காமாங்க. மண்டல அலுவலகம் 4 இடத்துல மண்டல அலுவலகம் இருக்குது. 4 முக்கியமானது. மும்பையிலேயே ஒன்று இருக்குது, டெல்லி ஒன்று, கொல்கத்தா ஒன்று, சென்னை ஒன்று. அங்கெல்லாம் துணை நிலை ஆளுநர்கள் இருக்காங்களாமா. டெப்டி கவர்னர். கவர்னர்னால் இந்த மாநில கவர்னர் இல்லை, இது வந்து வங்கியோட கவர்னர். சரிங்களா? ரைட். மத்திய இயக்குநர்கள் வாரியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்ட்ரல் டைரக்டர் போர்டு அப்படின்னு, போர்ட் ஆஃப் சென்ட்ரல் டைரக்டர், அந்த மாதிரி அப்படி ஒரு போர்டு இருக்குது. 21 பேர் உறுப்பினர்கள். யார் நியமிக்கிறாங்க? இந்திய அரசு நியமிக்கும். அதில் கவர்னரும் ஒருத்தர். எந்த கவர்னரு? ஆர்பிஐ கவர்னர். அதில் யார் யார் இருப்பாங்க? ஆளுநர், 4 துணைநிலை ஆளுநர். அவங்களுடைய பதவி காலம் 4 ஆண்டு. நோட் பண்ணிக்கணும். ஆர்பிஐனுடைய ஆளுநர், துணைநிலை ஆளுநர்களுடைய பதவி காலம் எவ்வளோ சார்? 4 ஆண்டு. பல்வேறு துறைகள்லேருந்து 10 இயக்குநர்கள். எக்கனாமிஸ்ட் இருப்பான், அக்கௌண்டன்ட் இருப்பான், அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருப்பான், ஃபினான்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பான், ஆடிட்டர் இருப்பான், அந்த மாதிரி 2 அரசு அதிகாரிகளை போட்டிருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், அந்த மாதிரி ஆளுங்களை. 4 இயக்குநர்கள். வட்டார வாரியங்களில் இருந்து ஒருவர். வட்டார வாரியம் 4 இருக்குல்ல, அதிலேருந்து ஆளுக்கு ஒவ்வொரு இடம். அவ்வளோதான். இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணி தலைமை அல்லது மேற்பார்வை. எல்லா பேங்கையும் மேற்பார்வை செய்கிறது. எல்லா வங்கிக்கும் வங்கி. பாரம்பரிய பணின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். மேம்பாட்டு பணி, பேங்க்கை வந்து டெவலப் பண்ணணும், அந்த மாதிரி பணி. எல்லா பேங்கிங் சிஸ்டத்தை. தலைமை மேற்பார்வை பணி. சரி. உலக நிதி நிறுவனங்களில் இந்தியாவின் பிரதிநிதி. சரியா? இந்த வேர்ல்டு பேங்க்கு. கேளுங்க மேடம். ஆமாப்பா, 1949 தான் போட்டிருந்தோம். அது ஒரு தடவை நான் செக் பண்ணி சொல்கிறேன். 48ன்னு போட்டிருக்கான். பில்லு கொண்டு வந்ததுனா 48ஆக இருக்கலாம். போட்டிருக்கா 1949? சரி, ரைட். அது பில்லு கொண்டு வந்த இயராக இருக்கும். இது பாஸ் ஆனது 49ஆக இருக்கும். ரைட். இப்போ நம்ம தான் பல காலமே படிச்சிருக்கோம். வங்கி ஒழுங்குமுறை சட்டம் இப்போ 1949 தான். சரி, குட். இன்னும் டவுட்டு கேளுங்க. உலக வங்கியில் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபினான்ஸ் அமைப்பு இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் யார்? ஆர்பிஐ தான். வங்கியியல் தீர்வு பேசல் குழுவுடன் பிசிபிஎஸ். ஆமாம், சுவிட்சர்லாந்தில் நடந்திருக்கு. 1997ஆம் ஆண்டு முதல் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். கேட்பாங்க. வங்கியியல் தீர்வு பேசல் பிசிபிஎஸ். அதில் இந்திய ஆர்பிஐ, அதாவது ஆர்பிஐ என்ன ஆண்டிலேருந்து செயல்பட்டு வருது. அடுத்தது ஐபிஆர்டி, அதாவது உலக வங்கிக்கு இன்னொரு பேர் தான் அது, பன்னாட்டு மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கி.
சரியா? அதில் 45 தான் உருவாக்கியிருப்பாங்க. அப்புறம் IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ரெண்டையும் சொல்லியிருக்கேன் நான் என்ன வேலை அவங்களுக்குன்னு. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னா என்னது? உங்களுக்கு குறுகிய கால கடன் கொடுப்பாங்க, ஃபாரின் கரன்சி இல்லைனா கடன் கொடுப்பாங்க. ஓகேவா? அதே IBRD, பன்னாட்டு இன்டர்நேஷ்னல் மறுசீரமைப்பு, அது பிக்கு என்ன அர்த்தம் தெரில, மறுசீரமைப்பு மேம்பாட்டு வங்கி, உலக வங்கி தான் அந்த பேர். அது ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்கனாக்கா, செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஏகப்பட்ட எல்லா நாடும் பாதிக்கப்பட்டிருக்கும், நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அழிச்சிருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் சரி செய்கிறதுக்காக கடன் கொடுக்கறதுக்காக அதை உருவாக்குவானுங்க. உருவாக்கி எல்லா நாட்டையும் இன்னமும் அடிமையாக வச்சுருக்கிறானுங்க. அமெரிக்கா கீழே, கார்பரேட் கீழே அடிமையாக்குறதா அதோட வேலை, வேர்ல்டு பேங்கோட வேலையே. சரி, ரைட். சரி, இவனோட வேலை என்ன சார்னா, எல்லா நாட்டுக்கும் நீண்ட கால கடன் கொடுப்பான். யார்? வேர்ல்டு பேங்க். நீண்ட கால கடன் எது கொடுப்பாங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுறதுக்காக நீண்ட கால கடன் கொடுப்பான். யார்? வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்கோட இன்னொரு பேர் என்னது? IBRD. ஆமாம். அடுத்து IMFல இருக்கும் 1945. இந்திய வங்கிகளின் கட்டமைப்பினை ஒழுங்குபடுத்தல், மேற்பார்வை செய்தல். அதானது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளும் எப்படி செயல்படணும், அவங்களுக்கான ரூல்ஸ் என்ன, இங்கே போட்டிருக்கு பாருங்கள். வங்கி ஒழுங்குமுறைச்சு 49மா, நீங்கள் கேட்டதுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த சட்டம் ரிசர்வ் பேங்க் சட்டம்னா 34. இந்த 2 சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள எல்லா வங்கியும் ஒழுங்காக செயல்படுறானா, ஏதாவது விதிமீறலில் ஈடுபடுறானா, வாடிக்கையாளர் ஒழுங்காக பார்த்துக்கிறானா, துன்பம் கொடுக்குறானா, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறதான் யார்? ஓம்பட்ஸ்மன். சொன்னா ஓம்பட்ஸ்மன் சொல்லியாச்சா? ரைட். பணவியல் உச்ச நிலை அதிகாரி பார்த்துருப்போம். இந்த CRR, SLR அதெல்லாம் சொன்னோமா? CRR, SLR அதை பற்றி சொன்னோன்னா, அப்புறம் பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு, இதெல்லாம் வந்து அவனோட டூல்ஸு. இன்ஃப்ளேஷனை பொறுத்து, இன்ஃப்ளேஷன் பேசியாச்சுல, இன்ஃப்ளேஷனை பற்றி, பணவீக்கம், பணமாட்டம், அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. பணம் வீக்கத்தப்ப என்ன பண்ணுவான்? பணம் வீக்கத்தப்ப இதை இந்த ரேட்டெலாம் உயர்த்துவான். மக்கள்கிட்ட உள்ள பணம்லாம் பேங்கில் வந்து லாக் ஆகிக்கும். பணம் ஆடத்தப்போ இந்த ரேட்டெலாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணுவான்? குறைப்பான். பணம் எங்கே போகும்? பேங்க்லேருந்து மக்கள் கைக்கு போகும். பணம் வீக்கம், பணம் வாட்டத்தப்போ பயன்படுத்தக்கூடிய பாலிசி பார்த்தோமா? இதுக்கு பேர் பணக்கொள்கை. பார்த்துருப்போம், பணக்கொள்கை. மானிட்ரி பாலிசி. இந்தியாவில் மானிட்ரி பாலிசி வெளியிடுறவன் யார்? RBI. சரியா? சரி. பணம் வீக்கத்தப்போ டியர் மணி, டியர் DEAR பார்த்தோமா? டியர் மணி பாலிசியை பின்பற்றுவோம். பணம் வாட்டத்தப்போ சீப் மணி பாலிசி. வெரி குட், சூப்பர், பார்த்தாச்சு. விலைவாசி இதெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் புதிய சவால், இதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் பார்த்துக்குங்க. பாரம்பரிய பணிகள். அரசின் வங்கியர், அரசாங்கத்துக்கு பணம் வேணும்னா கடன் கொடுப்பான். எல்லாத்தையும் படிக்காதீங்க, தேவையில்லை, நான் சொல்லிட்டு வரது மட்டும் நோட் பண்ணிவிட்டு வாங்க. அதேமாதிரி அரசாங்கத்திட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருந்துச்சுன்னா டெபாசிட் போய் எங்கே வச்சுருவான்? RBIயில் வச்சுருவான். அதனால் அரசின் வங்கி எது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவன் பணம் போட்டிருக்கிறதுனால அப்படி கிடையாது, கவர்மெண்ட்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. பேங்க்னு என்ன தான் முன்னாடியே பேசிட்டோம். ஆமாம். ரூபாய் நோட்டு, எந்த நோட்டெலாம் அச்சடிப்பான்? எல்லாமே. நாணயம், ஒரு ரூபா நோட்டு, சரி ரைட். அந்த யாரோ மியூட் போடுங்க. மத்திய நிதி அமைச்சகம். அதில் கையெழுத்து போடுறவன் நிதித்துறை செயலாளர். அந்த யாரோ சத்தம் வரவங்க மட்டும் கொஞ்சம் மியூட்டில் போடுங்களேன். அவ்வளோதான், அதை பற்றிலாம் அங்கே சொல்லியிருக்குது. வங்கிகளின் வங்கியர், வங்கி, வங்கியர்களின் வங்கி, வங்கிகளின் வங்கி. அதான் கமர்ஷியல் பேங்குக்கிட்டலாம் சர்ப்ளஸாக பணம் இருந்தால் அவன்கிட்ட போய் வச்சுருவாங்க.
சரியா? அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க்கு கடன் வேணும்னா அவன்கிட்ட போய் வாங்குவாங்க. அதனால தான் அந்த பேர். அதனால தான் இறுதிநிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை? ஆர்பிஐ. இந்தியாவில் இறுதிநிலை கடன் ஈவோர், லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட் யார்? ஆர்பிஐ. கடன் மற்றும் பணப்புழக்கம் தான் முன்னாடியே சொன்னது தான். பணப்புழக்கம்னா அந்த மக்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது அதுதான். அதுக்கு அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவான். கடன், அவ்வளோதான். கடன் அளவை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள், வங்கி வீத கொள்கை, பேங்க் ரேட்டுன்னு சொன்னோமா, பேங்க் ரேட். இதுக்கு ரேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள், கழிவு விகிதத்தை குறிக்கும். கழிவுனா என்னது? பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிறது கொண்டு போய் எல்லா கமர்ஷியல் பேங்க்கும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வாங்கி வச்சுருப்பான். அதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து வாங்குவானுங்க. அதுக்கு ஒரு ரேட்டு, அதாவது ரெப்போ ரேட். வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுக்கறது, அதை வந்து என்னது? ரெப்போ ரேட். பிணையங்கள்லாம் அர்த்தம் அடமானமாக ஏதாவது வாங்கிட்டு கொடுக்கறது, அதுக்கு ரேட் எவ்வளவு? ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா வணிக வங்கியிலிருந்து ஆர்பிஐ கடன் வாங்குறது, அதான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அன்றைக்கி பார்த்துட்டோமா இல்லையா? ரைட். ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சிஆர்ஆர். இது எஸ்எல்ஆர். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா, இதில் எஸ்எல்ஆர்னா என்ன அர்த்தம்? லிக்விடிட்டி ரேஷியோ. ஈஸியாக பணமாக மாற்றக்கூடிய விதத்தில் முடிவு, இன்வெஸ்ட்மெண்ட். வெரி குட், வெரி குட். அதில் முதலீடு பண்ணணுன்னாக்கா அரசாங்க பத்திரம், தங்கம், இதில் முதலீடு பண்ணணும். வேறு எதுலேயும் பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்லாம் போய் போடக்கூடாது, மாட்டிக்குவாங்க. ஆமாம், கேட்பாங்க எஸ்எல்ஆர் எதுலலாம் முதலீடு பண்ணலாம்? கவர்மெண்ட் பாண்டு, டிபென்ச்சரு, கவர்மெண்டோட டிபென்ச்சரு, அப்புறம் கோல்டு, அதில் முதலீடு பண்ணலாம். திறந்த சந்தை செயல்பாடு அடுத்தது. அதாவது அரசாங்கத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்டெல்லாம் வெளியிட்டு, பாண்டு வெளியிட்டு என்ன கிடைக்கும்? ஆர்பிஐக்கு பணம் கிடைக்கும். அது அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கும். அதாவது திறந்த சந்தை செயல்பாடு. அடுத்து கடன் தரத்தை கட்டுப்படுத்துதல். சும்மா லைட்டாக காதில் மட்டும் கேட்டுங்க போதும், இதெல்லாம் நான் உள்ளெல்லாம் போய் படிங்க. கடன் தரனாக்கா இப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு, ஒரு பிஸ்னஸ் மேமுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு, அதுக்கெல்லாம் கடன் கொடுத்தா நல்லது. ஏன்? தொழில் பெருகும், வேலை வாய்ப்பு பெருகும். அந்த மாதிரி தேவையில்லாத செலவுக்கெல்லாம் கடன் போகிறத கட்டுப்படுத்தி நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு போகிறது இறுதிநிலை கடன் ஈவோர், ஆர்பிஐயோட வேலை. அதான் பார்த்தோம் இல்லையா, முன்னாடி சொல்லிட்டேன். தீர்வக அமைப்பு சேவைகள், ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வந்தால் தீர்த்து வைப்பான். ரெண்டு வங்கிக்கு நடுவில் பிரச்சனை வந்தால் கூப்பிட்டு பேசுவான். அடுத்து அந்நிய செலாவணியின் இருப்புகளின் பாதுகாவலர். வெளிநாட்டு பணம் உள்ளே வந்துச்சுன்னா எவ்வளோ உள்ளே வந்துருக்கு, எவ்வளோ வெளியில் போயிருக்கு, அது எல்லாத்தையும் பார்க்குறது வந்தான். சரியா? அதேமாதிரி நம்ம வெளிநாட்டு பணம் நமக்கு போதுமான அளவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஐஎம்எஃப்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு வருவான் அவன் தான். அதேமாதிரி ஐஎம்எஃப்னுடைய நாணயம் என்ன சார்னு எஸ்டிஆர் கேட்பாங்க. ஐஎம்எஃப்பின் நாணயம் என்ன? முன்னாடி சொன்னா இல்லை, ஐஎம்எஃப்னுடைய நாணயம் பன்னாட்டு நாணய நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டர் ஃபண்டினுடைய பணத்துக்கு பேர் என்ன சார்னா எஸ்டிஆர், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அந்நிய செலாவின் விகிதத்தின் அது வேண்டாம், அதான் பராமரிப்பு. அந்நிய செலாவின்னு பராமரிக்கிற அதோடு வச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய கதை. ஆமாம். நம்பகத்தன்மையில் தகவல்களை சேமித்து வெளியிடுது. பணம் சம்மந்தமான பேங்க் ரிலேட்டடான டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணும், அப்பப்போ அறிக்கையை வெளியிடுவாங்க. அடுத்து மேம்பாட்டு பணி. மேம்பாட்டுனா என்ன பண்ணணும், இன்னமும் இந்தியாவில் எல்லா மக்களும் பேங்குக்கு வரல. இப்போ தான் அந்த உங்களுக்கு அந்த என்னது மானியம் தரேன், அது தரேன், இலவசம் தரேன்னு சொல்லிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் ஓப்பன் பண்ணி சும்மா ஜீரோ பேலன்ஸில் வச்சுருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணணும், வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணி வச்சு பேங்கில் டிரான்சாக்ஷன் பண்ண வைக்கணும்.
ஏன் சார்னா பேங்க்கில் நிறையா நிதி வந்துச்சுன்னா என்ன அது தொழில்துறைக்கு கடனாக கிடைக்கும், தொழில்துறை வளர்ச்சி அடையும், தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சாக்கா வேலை வாய்ப்பு பெருகும். ஸோ அதெல்லாம் விளம்பரப்படுத்தி டெவலப் பண்ணணும். அதேமாரி பேங்க்கு மக்கள்கிட்ட சொன்னால் மட்டும் போதாது, கிராமம் வரைக்கும் கொண்டுட்டு போய் அந்த பிரான்ச்செலாம் ஓப்பன் பண்ணணும். அவன் வீட்டு பக்கத்துலேயே பேங்க் இருந்தால் தான் என்ன பண்ணுவான், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான். அதெல்லாம் சொல்கிறாங்க. குறை தீர்ப்பு, புகார்களை ஓம்பட்ஸ்மன் இருக்கு இல்லையா, அது மாதிரி 20 மாநில தலைநகரங்களில் குறை தீர்ப்பு மையங்கள் இருக்காமா. இது 1995 முதல் இருக்குது. மக்களுக்கு பேங்கில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணலாம், அவங்கள்ட்ட போய் சொல்லலாம். அடுத்து வேளாண் வளர்ச்சி. வேளாண் வளர்ச்சிக்காக என்ன பண்ணுறாங்க, இந்திய ரிசர்வ் வங்கி அதோட ஒரு பிரிவான அக்ரிகல்ச்சர் பிரிவை தனியாக பிரித்து நபார்டுன்னு குறிச்சிட்டாங்க. வேளாண் மற்றும் கிராம மேம்பாட்டு தேசிய வங்கி, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்டு ரூரல் டெவலப்மெண்ட். அவ்வளோதான். சிறிய அளவிலான தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கணும். அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவான், சிறிய தொழில்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த கமர்ஷியல் பேங்க்லாம் சொல்லுவான், அவனெலாம் கடன் குடியா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்துதல். ரிசர்வ் பேங்க்கிட்ட தான் என்ன இருக்குது, வெளிநாட்டு பணம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் என்ன பண்ணலாம், அவன் கட்டுப்படுத்தலாம். கூட்டுறவுத்துறைக்கு ஆதரவு அளித்தல். கூட்டுறவு ஏன் மக்களோடதா, அதனால் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சலுகையெல்லாம் நிறையா கொடுக்குறாங்க. இந்த கதை பேசியாச்சு. 2010 ரூபாயோட சிம்பிள், அந்த சிம்பிளை உருவாக்குனது யார், அவர் உதயகுமார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதேமாதிரி ரூபாயின்னு தான் அழைக்கிறாங்க. இந்தோனேசியா, மொரீசியஸு, நேபாளம், பாகிஸ்தான், சிசல்ஸு எல்லா நாளும் ரூபாயின்னு தான் அழைக்கிறாங்க. அதனால் நம்ம நாட்டுக்கு தனியாக சிம்பிள் வேணும்ல, அதை உருவாக்குறாங்க அப்படின்றாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. ஏதோ சாதனைன்னு போட்டிருக்கான், பார்ப்போம். உலகின் சிறந்த மத்திய வங்கியில் இந்திய ரிசர்வ் வங்கி ஒன்று. 2008-09 சொன்ன இல்லையா, எங்கேயா யாருக்கோ சொல்லியிருப்பேன். 2008-09 உலக பொருளாதார பெருமந்தம் ஏற்படுது. ஆனால் இந்தியாவுக்கு அந்த பிரச்சனை வரவே இல்லை. என்ன காரணம், இங்கே சேவிங்ஸ் நிறையா இருந்தது. பார்த்தீங்களா, நபார்டை பற்றி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நபார்டு ரிசர்வ் வங்கியினுடைய ஒரு கிளையாக இருந்துச்சு, இப்போ தனியாக இருக்குது. நபார்டோட வேலை என்ன சார்னா, 2 வேலை. ஒன்று, விவசாயிக்கு மறு கடன் அளித்தல், அதாவது மறு விவசாய கடன் வழங்குதல். மறு விவசாய கடன் வழங்குதல். இந்தியாவில் எந்தெந்த பேங்க்லாம் விவசாய நோக்கத்துக்காக கடன் கொடுத்துருக்கானோ, நார்மலாக கடன் கொடுத்தானாக்கா ஆர்பிஐட்ட பணம் இல்லைன்னா ஆர்பிஐட்ட போய் வாங்கிக்கலாம். விவசாயத்துக்காக கடன் கொடுத்துருக்கான். அப்போ இந்த போய் சொல்கிறேன் இதை முடிச்சிடுறேன். மறுக்கடன்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது இந்தியாவில் எந்தெந்த பேங்க்லாம் விவசாயிக்கு கடன் கொடுத்துருக்கானோ, விவசாய நோக்கத்துக்காக கடன் கொடுத்துருக்கானோ, அந்த பேங்க்லாம் எங்கே போகலாம், நபார்டுகிட்ட போய் இங்கே பாருங்கள், நான் எங்கள் ஊரில் விவசாயிகளுக்காக இவ்வளோ கடன் கொடுத்துருங்க, இப்போ எனக்கு பணம் வேணும் கொடுங்கன்னு கேட்பாங்க. அதை யார் கொடுப்பாங்க, நபார்டு கொடுப்பாங்க. சரியா. 2வது வேலை என்ன சார் அப்படின்னா, கிராமப்புற மேம்பாடு சம்பந்தமாக ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அதுக்கு ஏஜென்ட் இவன்கிட்ட தான் கொடுப்பான். இந்த நிதியை கொடுத்து நீ கிராமப்புறத்துக்கு என்ன பண்ணு, இவ்வளோ ஏரியாவுக்கு தண்ணி டேங்க் கட்டி கொடு, ரோடு போட்டு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமப்புற மேம்பாடு தொடர்பான அரசின் திட்டங்களுக்கு முகவராக செயல்படுவார் யார், நபார்டு. அதனால தான் ரூரல் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். விவசாயத்துக்கு கடன் கொடுப்பான், ரூரலில் எது முக்கியமானது, விவசாயம் தானே. அதனால் அந்த வார்த்தை புரிஞ்சிச்சா, அவ்வளோதான். அதில் காதில் கேட்டிங்கன்னா போதும், நீங்கள் சும்மா கதை மாதிரி கேட்டுப்பாங்க, படிக்கிற மாதிரி கேட்காதீங்க. 2016 பணத்தை மதிக்கலகு செஞ்சிட்டாங்க.
இது நமக்கு தேவையில்லை. எந்த வருஷம் அதை மட்டும் போதும் எடுத்துக்கிறது. இல்லைங்க, ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவதற்கு எந்த வங்கிக்கு அதிகாரம் உள்ளது? டெஸ்ட் எடுத்தது உடனே இந்தியாவில் யார்? ரிசர்வ் வங்கியே இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அங்கே கேட்க மாட்டான். அங்கே இருக்கிறதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணணும். மைய வங்கி. இந்தியாவோட மைய வங்கி தான் இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எல்லா நாட்டிலையும் மைய வங்கின்னு ஒன்று இருக்கும். அடுத்தது இந்திய மைய வங்கி என்பது RBI. இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1 எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? வங்கியர்கள் பணத்தை சொல்லுங்கள் மேடம், கேளுங்க. ரைட், ஓகே ஓகே ஓகே. இல்லை டவுட் எதுவும் இருக்கான்னு கதவை திறந்து. சரிங்க. வங்கியர்கள் பணத்தை கையாள்பவர்கள் மட்டுமல்ல, டேஸுக்கு வழிகாட்டுபவர்களும். பொருளாதார வளர்ச்சி சொன்ன இல்லையா? பொருளாதாரமே வளரும். கடன் அங்கே போணுச்சுனாக்கா, நான் படித்து காட்டலாம், ஆனால் சொல்லிட்டேன் அப்படியே. பேங்குக்கு போச்சுன்னா அந்த பணம் எங்கே போகும்? தொழில்துறைக்கு கடனாக போகும். அப்போ என்ன ஆகும்? புதுசாக தொழில் தொடங்கினா என்ன ஆகும்? உற்பத்தி காரணிகளுக்கு தேவை ஏற்படும். எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வருமானம் பெருகும், என்டைல் பொருளாதாரமே வளர்ச்சி அடையும். ஓகேவா? அதான் புரிஞ்சு வச்சு தான் ஆன்சர் போடணும். நிறைய விஷயம் நீங்கள் கொஸ்டின் அந்த கொஸ்டின் நான் எங்கேயும் பார்க்கல அப்படி இருக்காதீங்க. மைண்டை மாற்றிக்கங்க. கீழ்கண்டவற்றுள் எது மைய வங்கியின் பணியல்ல? இவனை அதானே போட்டிருக்கான் பாருங்கள். அதானே கரெக்டாக போட்டோமா? ஆமாம், குட். எது மைய வங்கியின் பணியல்ல? இதுதான் வராது. ரைட். இன்னொன்று சொல்லாமல் விட்ருக்கானுங்க. ஷெட்யூல்டு பேங்க் பின்னாடி வருதான்னு பார்ப்போம். ஷெட்யூல்டு பேங்க்னு ஒன்று இருக்குது, சரியா? அட்டவணையிடப்பட்ட வங்கிகள். RBI பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அட்டவணை. அந்த அட்டவணை பேர் மறந்து போச்சு, பார்த்து சொல்கிறேன். எல்லாம் இப்போயே பார்த்துடலாம் அவனுங்க. ஷெட்யூல் 2 RBI ஆக்டு ஷெட்யூல் 2, சரியா? ரைட். அந்த ஷெட்யூல் 2ல் எந்தெந்த பேங்கோட பேர்லாம் இருக்கோ அந்த பேங்க்லாம் என்னது? ஷெட்யூல்டு பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டவணை RBI சட்டம் அட்டவணை 2ல் எந்தெந்த பேங்க்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன? யார்? ஷெட்யூல்டு பேங்க். அவ்வளோதான். ஓகே, இந்த பாடம் முடிஞ்சுது. வங்கிகளின் வகைகள். மைய வங்கி நமக்கு தெரியும். வணிக வங்கிலாம் எல்லா கோஆப்ரேட்டிவ் பேங்க் தவிர மற்றவெல்லாம் யார்? வணிக வங்கி, கமர்ஷியல் பேங்க்ஸ். அந்த கமர்ஷியல் பேங்கில் யார் தான் இருக்கலாம்? நேஷ்னலைஸ்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டு தான் இருக்கும். ப்ரைவேட்டில் இந்தியர்கள் போடுறது. ஃபாரினர்ஸ் பேங்க் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. வளர்ச்சி வங்கி டெவலப்மெண்ட் பேங்க் சொன்னாலே நீண்ட கால கடன் கொடுப்பாங்க. ஹவுசிங் பேங்க்கு, IDBI இதெல்லாம் வளர்ச்சி வங்கி. நீண்ட கால கடன் கொடுப்பாங்க. இவங்க வந்து பத்திரம் இதெல்லாம் வெளியிடுவாங்க. அன்றைக்கி சொன்னேன்னா நீண்ட கால கடன் அமைப்புகள் பத்திரம் தான் பத்திரம் பாண்டு வெளியிட்டு தான் நிதியை திரட்ட முடியும். இந்த IDBI உருவான வருஷம் 1964. இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி.
டெவலப்மெண்ட் பேங்க் எடுத்துக்காட்டு. இந்திய சிறு தொழில்கள் வளர்ச்சி வங்கி SIDBI. முத்ரா வங்கின்னு ஒன்று இருக்காமா. எதுக்குனாக்கா முத்ரா வங்கி எதுக்கு? குறுந்தொழில் சின்ன தொழில் வளர்ச்சிக்காக உருவாக்கியிருக்காங்க. முத்ரா பேங்க் கேட்பாங்க எதுக்குன்னு. கூட்டுறவு வங்கிகள் நமக்கு தெரியும் எத்தனை வகை, அதெல்லாம் நிறைய பேசியாச்சு. கூட்டுறவு சங்கம், தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்படுது? தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் 1983, விதி 1988, அதுதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி NCDC அப்படின்னா என்ன? NCDC 1963 உருவாக்குறாங்க. NCDC என்ன சார்? தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம். ஃபுல் ஃபார்ம் கேட்பானுங்க, பார்த்துக்கோங்க. நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கவுன்சில். நேஷ்னல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கவுன்சில் இவங்களுடைய முக்கியமான வேலை. கார்பரேஷன் போட்டிருக்கா? டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கார்பரேஷன் தான் போட்டிருக்கா? சரி, ரைட். NCDC கார்பரேஷன் தான் வரும். கார்பரேஷன், வெரி குட். கழகம். இவனோட வேலை என்ன பாருங்கள். கூட்டுறவு சங்கங்கள் நிதி உதவி அளிப்பதற்காக மாநில அரசாங்கங்களுக்கு நிதிகள் மற்றும் மானியங்களை வழங்குகிறது. புரியுதா? கேட்பாங்க NCDCனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு 4 ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி அளிப்பதற்காக மாநில அரசாங்கங்களுக்கு நிதி மற்றும் மானியங்கள் வழங்குறது. நம்மவா கூட்டுறவு சங்கங்களில் என்ன பண்ணலாம்? அரசாங்கம் முதலீடு பண்ணலாம்ல, முதலீடு பண்ணலாம், மானியம் கொடுக்கலாம், பில்டிங்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு. அந்த தேவைக்கெல்லாம் இவன் கடன் கொடுப்பான். நீர்ப்பாசன சேமிப்பு, நீர்ப்பாசன முறை, வேளாண் காப்பீடு, கிராமப்புற துப்புரவு போன்ற திட்டங்களுக்கு NCDC அதுக்கு கடன் கொடுக்குறான். நம்ம தேசிய வேளாண் கூட்டுறவு NAFED 1958 உருவாக்கப்படுது. அதாவது தேசிய அளவிலான மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குல்ல, அதோட ஃபெடரேஷன் இது. NAFEDனாக்கா நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் ஃபெடரேஷன், நேஷ்னல் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன். NAFED எந்த ஆண்டு உருவாக்குனாங்க? தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி, ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க் இருக்குல்ல, அதோட ஹெட் ஆஃபீஸ் அங்கே சென்னை, மதுரை, அதெல்லாம் விட்டுருங்க. அதை சும்மா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டு வங்கிகள், வெளிநாட்டுக்காரன் முதலீடு பண்ணது. லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க், அதை பற்றி சொல்கிறாங்க. நில அடமான வங்கி, முதல் அடமான வங்கி 1920 உருவாக்குறாங்க. நில அடமான சட்டம் முதல்ல நிலத்தை அடமானமாக வாங்கிட்டு கடன் கொடுக்கறதுக்கான சட்டம் 1930 முதல்ல. 1960 அப்புறம் என்ன ஆகுது? நில அடமான வங்கிகள் கிணறு தோண்டுதல், பம்பு செட்டு நிறுவுதல் போன்ற உற்பத்தி திட்டங்களுக்கு நிதியளித்தன. அதன் முன்னால் நில மேம்பாட்டு வங்கிகள் என அழைக்கப்பட்டது. லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். இதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டேன் நான், உங்களுக்கு இயர் மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கங்க. இப்போது பேர் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். பழைய பேர் தானது, நிலவள வங்கி, நில அடமான வங்கி, அதெல்லாம். ரைட். தமிழ்நாடு அரசால் முதல் கூட்டுறவு சட்டம் 61, அப்புறம் அது மாற்றி அமைச்சது தான் 83. அடுத்தது, ஒரு வங்கியில் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, சரியா, ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் அதை கட்டுப்படுத்தாது. மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது, சரியா, அது யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. அங்கே போட்டிருக்கு பல மாநில கூட்டுறவு வங்கிகள் சட்டம், கூட்டுறவு சங்கங்கள் சட்டம். வங்கின்ற வார்த்தை அங்கே வரக்கூடாது, தப்பாக போட்டிருக்கான். ஆமாம். இந்தியாவில் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள்
இவ்வளோ இருக்காமா. தொடக்க வேளாண்மை சங்கங்களை வங்கின்னு இந்திய ரிசர்வ் வங்கி அங்கீகரிக்கலையாமா. அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சங்கங்கள் அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் 2012-13 வரைக்கும் பேங்க்குன்னு இருந்துச்சு. அப்புறமேல இது பேங்க்கு கிடையாது. அதனால தான் ப்ரைமரி அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு மாற்றிக்கிட்டாங்க. அப்போ ஆர்பிஐ ஆக்ட் உனக்கு பொருந்தாது. யாருக்கு? அந்த பேங்க்கு, அந்த இதுக்கு, பிஎஸ்சிஎஸ்க்கு. சரி, இதெல்லாம் ஃபாரினர்ஸ் பேங்க், வெளிநாட்டு வங்கிகள் இந்தியாவில் இருக்குது. பேங்க் ஆஃப் அமெரிக்கா, பார்க்லேஸ் பேங்க் இங்கிலாந்து, டியூஷே பேங்க் மேற்கு ஜெர்மனி, இவங்கெல்லாம் இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க. இந்தியாவில் 42 வெளிநாட்டு வங்கிகள் 2017 படி. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் எத்தனை இருக்குன்னு சொல்லலன்னு சொன்னால அன்றைக்கி. இது எடுத்துக்கிட்டு போவோம். வெளிநாட்டு பேங்க் 42 பேங்க் இருக்கும் அப்படியே. அப்போ அந்த எல்பிஜி பாலிசியில் உள்ள நுழைஞ்சதெல்லாம் அதுக்காக தான். இவனுங்களுக்கு வழி விட்டுறதுக்கு தான் என்ன பண்ணுறானுங்க, நம்மளோட நேஷ்னலைஸ்டு பேங்க்லாம் கவர்மெண்ட் பேங்க்லாம் க்ளோஸ் பண்ணுறது. க்ளோஸ் பண்ணுறதுக்கான வேலை தான் இது. வட்டார கிராமிய வங்கிகள், ஆமாம், இதையும் ஒழிச்சு கட்டிட்டானுங்க. ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டார கிராமிய வங்கிகள் 1976 சட்டப்படி கொண்டுட்டு வராங்க. ஆர்ஆர்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்ஆர்பி அதாவது அந்த 69ல் எத்தனை பேங்கு? 14 பேங்கா நேஷ்னலைஸ் பண்ணாங்களா? அது எதுக்கு நேஷ்னலைஸ் பண்ணாங்கனாக்கா, 12 14 இந்த 14 12 கிடையாது, இது 6. சரி, அது பண்ணதோட நோக்கமே என்னன்னாக்கா, இப்போ அவங்கெல்லாம் ப்ரைவேட் பேங்க்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதானி பேங்க் வச்சுருக்கிறேன். மக்கள்கிட்ட டெபாசிட் கலெக்ட் பண்ணி யாருக்கு கடன் கொடுப்பான்? அவன் கம்பெனிக்கு தான் கடன் கொடுத்துக்குவான். அப்போ பொதுமக்களுக்கு கிடைக்கல, பொதுமக்கள் கீழேருந்து வளர்கிறதுக்கு வழி இல்லாமல் போகுது. கடன் கிடைச்சா தான் ஒரு தொழில் பண்ணுவேன். எனக்கு ஸ்கில் இருக்குது, கடன் கிடைச்சா தொழில் பண்ணுவேன். அதனால 10 பேர்த்துக்கு வேலை கிடைக்கும். அது நடக்கலை. அதனால தான் நேஷ்னலைஸே பண்ணாங்க. பண்ணியும் அதுலேருந்து எத்தனை வருஷம் பாருங்கள், 5-6 வருஷம். அப்பயும் கிராமப்புற மக்கள் கடன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் தான் என்னடா பண்ணலான்னு பார்க்குறாங்க. இந்த கமர்ஷியல் பேங்க்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய நிதியிலேருந்து ஒரு பங்கு எடுத்து அவங்க ஒரு பேங்க் ஓப்பன் பண்ணும். அந்த பேங்கு அதில் அரசாங்கம், மாநில அரசாங்கம் முதலீடு போடுவாங்க, ஒன்றிய அரசாங்கம் முதலீடு போடுவாங்க. இங்கே பாருங்கள், அவங்க ஸ்பான்சர் பண்ணி அந்த பேங்க் ஆரம்பிக்கிறோம். அந்த பேங்க் என்ன பண்ணணும்னாக்கா, ப்ரியாரிட்டி செக்டாருக்கு தான் கடன் கொடுக்கணும். ப்ரியாரிட்டி செக்டார்னால் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, விவசாயிகள், சிறு தொழில் செய்கிறவங்க, அவங்களுக்கு தான் கடன் கொடுக்கணும். பெரிய பிஸ்னஸுக்கெலாம் கடன் கொடுக்கக்கூடாது. சரியா? அவங்க தான் யார்? வட்டார கிராமிய வங்கிகள். 2-3 பேரில் இருந்தது, தனித்தனி பேங்க் இருந்தது. சவுத்தில் பாண்டியன் பேங்க் இருந்தது, பல்லவன் பேங்க் இருந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் காலி பண்ணி ஒரே பேங்காக மாற்றிட்டானுங்க. இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக. ரைட், இவங்க கடன் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு யார் யாரெல்லாம் முதலீடு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்றிய அரசாங்கம் 50%, மாநில அரசு 15%. பங்களிப்பு வங்கி, அதாவது இந்த நேஷ்னலைஸ்டு கமர்ஷியல் பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க 35% கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பியில், வட்டார கிராமிய வங்கிகளில் இந்த அரசாங்க ஷேர் யார் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு. ஒன்றிய அரசாங்கம் 50, மாநில அரசாங்கம் 15%, ஸ்டேட் கவர்மெண்ட்டு சரி அந்த ஸ்பான்சர் பேங்க் 35. இந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும். கூட்டுறவு சங்கங்களோடு சேர்ந்து கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவது. இங்கே பாருங்கள், இவங்களுக்கு யார்? இவங்க வைப்புகளை திரட்டி கிராமப்புற கைவினைஞர்கள், சிறுதொழில் செய்கிறவனுக்கு, விவசாயிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கணும். இந்தியாவில் 56 வட்டார கிராமிய வளர்ச்சி வங்கிகள் இருந்திருக்கான் 2016.
இந்த கேட்பாங்க, இந்த ஆர்ஆர்பிஸை யார் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு. ஆர்பிஐ கிடையாது, இது ஆர்ஆர்பின்னு சொல்லுவாங்க, நபார்டு. ஏன்னா கிராமப்புறம் தானே அவனுக்கு முக்கியமான நோக்கம். தமிழ்நாட்டில் இருந்தே இதெல்லாம் பாண்டியன் கிராம வங்கி, சவுத்துலாம் பாண்டியன் கிராம வங்கி, சரியா. இங்கே நம்ம மேற்குலாம் பல்லவன் பேங்க், வடக்கு மேற்குலாம் பல்லவன் பேங்க், சேலத்திலலாம் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டானுங்க. பச்சை கலர் மஞ்சள் கலர் போர்டு வச்சுருப்பான் பாருங்க, நேம் போர்டு. சிறப்பு வங்கிகள் அரசால் சிறப்பு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஏற்றுமதி இறக்குமதிக்காக கடன் கொடுக்கக்கூடிய வங்கிகள் அதெல்லாம். ஏற்றுமதி இறக்குமதி வங்கி சட்டம் 1981 நோட் பண்ணிக்கோங்க. அவன் ஏற்றுமதி இறக்குமதிக்காக மட்டும் தான் கடன் கொடுப்பான், வேறு எதுவும் கொடுக்க மாட்டான். தேசிய வீட்டு வசதி வங்கி, நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், வீடு கட்டுறதுக்காக கடன் கொடுப்பான், அவ்வளோதான் அவனோட வேலை, சரியா. நம்மளோட இவெல்லாம் இருக்கான்ல, கோஆப்ரேட்டிவ் ஹவுசிங் பேங்க், அவனுக்கெல்லாம் அவன் கடன் கொடுப்பான். எவன்லாம் வீடு கட்டுறதுக்காக பேங்க்குக்கு கடன் கொடுக்குதோ அந்த விஷயத்துக்கெல்லாம் அவன் கடன் கொடுப்பான். லோக்கல் பகுதி, லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 1996 கொண்டு வராங்க. அந்த சின்ன ஏரியாவில் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் மெர்கண்டைல், தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், தமிழ்நாடு இந்த ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். சிஎஸ்பி, கத்தோலிக் சிரியன் பேங்க், தமிழ்நாடு கேரளாவில் மட்டும்தான் இருக்கும், இந்தியா முழுவதும் இருக்காது. ஸோ அதெல்லாம் லோக்கல் பேங்க். அந்த திட்டத்தை 1996 தான் கொண்டு வராங்க. மூன்று உள்ளூர் பேங்க் இருக்காமா, 3 கரையோர உள்ளூர் பகுதி வங்கி விஜயவாடாவில், கிருஷ்ணா பீமா ஸ்மிருதி உள்ளூர் பேங்க் இங்கே ஆந்திராவுக்குள் இருக்குது. ஆறு பேங்க் இருக்கான், 6, 3 இல்லை 6. இப்போ 3 தான் இருக்காமா, 3 தான் இருக்காமா. 6 ஒப்புதல் வழங்கியிருக்காங்க, 3 தான் இருக்காங்க. சுபத்ரா உள்ளூர் மகாராஷ்டிராவில், அப்போ இது கூட கிடையாது, அந்த 3 காலி ஆயிடுச்சு. இவனுங்க டெவலப் ஆகிட்டானுங்க. யார் அப்படின்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்லாம் நிறைய ஏரியாவுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். சிறிய நிதி வங்கிகள், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் வங்கிகள் இல்லாத ஏரியாவில் அதை துவங்குறாங்க. அவங்களுடைய வேலை என்னது, கிராமப்புறத்தில் வைப்பு திரட்டி சிறு குறு விவசாயிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் கடன் கொடுக்கணும், அமைப்பு சாரா சேர்ந்தவங்களுக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸுக்கு எடுத்துக்காட்டு. யார் யார், திருவனந்தபுரத்தில் கேரளாவில் இஎஸ்ஏஎஃப் பேங்க்கு, உஜ்ஜீவன் எஸ்எஃப்பி பேங்க் பெங்களூர் கர்நாடகாவில், ஃபினான்ஸ் எஸ்எஃப்பி அகமதாபாத் குஜராத்தில். இதெல்லாம் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு எடுத்துக்காட்டு. ஆனால் அவனா மனுஸ்மிருதிக்கு போயிடுறானுங்க இவனுங்க. இந்தியா ஃபுல்லாக அவனுங்களதுன்னு கொண்டு வரதுக்காக இல்லாத சேட்டை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது வரலாம் இருங்க. செலுத்து வங்கி, செலுத்து வங்கினா எதுன்னு புரியுதா? பேமெண்ட் பேங்க்ஸு, ஏர்டெல் செலுத்துதல் வங்கி. நீங்கள் ஏர்டெல்லில் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேங்க் அதில் லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பேங்க்லேருந்து அதுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் பே பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் இப்போ ஆப் எவன்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ரிலையன்ஸ் இது செலுத்து பேமெண்ட் பேங்க் இருக்குது, ஏர்டெல் இருக்குது, சரியா. அதெல்லாம் பேடிஎம் செலுத்து வங்கி தான். பேடிஎம் பணவர்த்தனை செய்ய உதவுகிறது. இந்திய அஞ்சல் செலுத்து வங்கி லிமிடெட், அதுவும் இது வச்சுருப்பான் போல் இருக்கு. அப்போ
போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருந்தா அதுக்கு இது இருக்கா, ஆப் இருக்கா? யார் வச்சுருக்கீங்க? ஆப் இருந்தால் அதிலேருந்து நம்ம பே பண்ணிக்கலாம். எல்லாம் ஏன் பெரிய பெரிய ஆளுங்களாம் எவன்லாம் ஆப் வச்சுருக்கானோ அதில் பண்ணிக்கலாம். பன்முகத்தன்மை கொண்ட மேம்பாட்டு வங்கிகள். அந்த இதை பற்றி சொல்லிட்டேன் இல்லையா, பிரிக்ஸ் பற்றி சொன்னோமா? பிரிக்ஸ் பேங்க் அதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, எந்த வருஷம் தான் நாங்கள் சொன்னோன்னா? பிரிக்ஸ் அதை பற்றி பேசணுமா கிளாஸில்? ரைட், வெரி குட். ரைட். அட்டவணையிடப்பட்ட வங்கி, அட்டவணையிடப்படாத வங்கி. இந்தியாவில் பேங்க் ஆரம்பிக்கணுன்னாவே எல்லாருமே ஆர்பிஐட்ட பர்மிஷன் வாங்கினா தான் பேங்க் ஆரம்பிக்க முடியும். ஒன்று. அப்படி ஆரம்பித்த வங்கிகளை அவன் ரெண்டாக பிரிக்கிறான், அட்டவணையிடப்பட்ட வங்கி, அட்டவணையிடப்படாத வங்கின்னு. அட்டவணையிடப்பட்ட வங்கி அதாவது ஷெட்யூல் 2 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஷெட்யூல் 2ல் எந்தெந்த பேங்க்கோட பேர் இருக்கோ அவங்களாம் அட்டவணையிடப்பட்ட வங்கி. ஓகேவா? அது அவங்களுக்கும் அட்டவணையிடப்படாத வங்கிக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னாக்கா, அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் அவன் இப்போ அம்மா இருக்காங்க, சொந்த குழந்த, பக்கத்து வீட்டு குழந்த அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்று சமைக்கிறாங்க, யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க? சொந்த குழந்தைக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அவன் சாப்பிட போக மிச்சம் இருந்தால் ஐயோ வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு பக்கத்து வீட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு வாடா சாப்பிட்றான்னு நல்ல பிள்ளை மட்டும் கொடுப்பாங்க. அவன் தானே, அதான் அம்மாவோட, அது இயற்கை, பயாலஜிக்கலாக அப்படி தான் அது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்பான்? ஷெட்யூல்டு பேங்க் தான் கொடுப்பான். புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வருது அவன்கிட்ட தான் கொடுப்பான் எல்லாமே. 1934 2ஆம் அட்டவணையில் இந்த வங்கிகள் சலுகைகள், கடன் வசதி, குறைந்த செலவில் பணம் அனுப்புதல் போன்ற வசதிகளை பெறும். ரிசர்வ் பேங்க். அட்டவணை படுத்தப்படாத வணிக வங்கி இல்லையாமா, எல்லாமே அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கியா? சரி, ரைட். 5 நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 3 உள்ளூர் பகுதி வங்கிகள் ஆகிய அட்டவணையிடப்படாத வங்கிகளாக செயல்படுகின்றன. ஓகே, 5 நகர கூட்டுறவு வங்கி வந்துட்டு இருக்காமா, இதில் ஷெட்யூல்டு பேங்கில் இருக்காமா. அதே மாதிரி 3 உள்ளூர் பகுதி, முக்கியமான ஃபேக்ட்டு. அடுத்து உரிமையாளர் யார், சொந்தக்காரன் அப்படின்ட்டு இதை பற்றி பார்த்துருப்போம். ஒரு நிறுவனத்தில் 51% அரசாங்கம் முதலீடு பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் என்னது? பப்ளிக் செக்டார் பேங்க். பேங்க்னால பேங்க் சொல்கிறேன். 51% அரசாங்கம் இல்லாதவன் முதலீடு பண்ணியிருந்தால் ப்ரைவேட் செக்டார் பேங்க். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. பொதுத்துறை வங்கிகள் மொத்தம் 21 இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு? 12 ஆயிடுச்சு. இது புக் அடிக்கும் பொழுது போட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் வர்றதுக்குள்ளே அது 10,000 போகுது. கரண்ட் அஃபேர் பார்த்துக்கோங்க, அதான் கரண்ட் அஃபேர். அனைத்து தேசியமாகப்பட்ட வங்கிகள் மொத்தம் 19 வங்கியாமா, நேஷ்னலைஸ்ட் பேங்க். அதுபோக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒன்று, ஐடிபிஐ ஒன்று அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாம் சேர்த்து 12 தான். இவங்க எல்லாருமே கூட்டு பங்கு நிறுவன வகை. கூட்டு பங்கு நிறுவனம்னு அர்த்தம் அவங்க ஷேர் வெளியிடலாம். கார்ப்பரேட் கம்பெனி. இந்தியாவில் பெரிய அளவிலான வங்கிகள் அதை விட்டுருங்க, அது சும்மா இங்கே எதை விட்டுட்டு வந்தோமே. இதில் உள்ள ஃபேக்டை பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு பணம் கடன் வழங்குபவர் சட்டம் 1975 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சீட்டு நிதிகள் சட்டம். சிட் ஃபண்ட்லாம் நடத்துகிறாங்கல்ல, ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸ் அவங்களாம் இருப்பாங்க, அதுக்கு தனியாக சட்டம் இருக்குது. அவங்க பதிவு செஞ்சு அந்த சட்டத்தின் அடிப்படையில் செயல்படணும்.
ஆமாம். நிதி நிறுவனங்கள் உறுப்பினர்களிடையே சிக்கன சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்கு அவை நிறுவனச் சட்டம் 2013 கீழ் பதிவு செய்யப்படுகின்றன. அது விட்டுருங்க, தேவையில்லை. கார்ப்பரேட் பேங்க்ஸ் அந்த இதெல்லாமே ஐஎஃப்சிஐ, எஸ்ஐடிபிஐ, எக்ஸிம் பேங்க்கு இதெல்லாம் வந்துட்டு தனியாக என்ன இருக்குது, அதுக்குன்னு சட்டம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. கார்ப்பரேட் பேங்க்ஸ் அதெல்லாம். பழைய கதை அதெல்லாம் பேசியாச்சு. 80ல் 6 வங்கிகள் 2017 படி சொல்லியிருக்காங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இந்தியாவில். எடுத்துக்காட்டா நம்ம எல்லா லிஸ்ட்டுமே அங்கேயே கொடுத்தாச்சு. குறிப்பு: பாரதிய மகிழா வங்கி 2013ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி தனியாக மகளிருக்கென வங்கி சேவை செய்ய தொடங்கப்பட்டது. இதை இணைச்சிட்டாங்க 2017. பாரதிய மகிழா பேங்க், பெண்களுக்குன்னு பேங்க் தனியாக 2017 இணைச்சிட்டானுங்க. யார் கூட கேட்பாங்க, மகிழா பேங்க் எந்த பேங்க் கூட இணைச்சாங்க, எந்த ஆண்டு? 2017. போதும். கீழ்கண்டவற்றில் எது தொழில்துறை வங்கி அல்ல? இதான் ஹவுசிங் பேங்க். ஹவுசிங் பேங்க் தொழில்துறை கிடையாது. ஐசிஐசிஐ போனீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனம் தான். அப்புறம் விற்றுருவானுங்க, தனியாக இருக்குது. புதிய பொருளாதார கொள்கை அப்போ. அப்புறம் மெயினாக அவன் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தான் கடன் கொடுக்கணும். அப்புறம் 95 விற்றதுக்கப்புறம் தான் அவன் நார்மல் பேங்க்கு வரான். சரியா? ரைட். உள்ளூர் பகுதி வங்கிகள் ஊக்குவித்து வருவது. உள்ளூர் பகுதி வங்கிகள். ரெண்டாவது தொழில் வளர்ச்சியா? கிராம சேமிப்பு வரணும், இல்லை விவசாய வளர்ச்சிக்கு இது வரான், கிராம சேமிப்பு. அவ்வளோதான். அடுத்தது வெளிநாட்டு வங்கிகள் தங்கள் செயல்பாடுகள் இந்தியாவில் ஆரம்பித்த ஆண்டு. இது நம்ம தெரியல, பார்த்துக்கலாம். 1980. வெளிநாட்டு வங்கிகள் இந்தியாவில் முதல்ல வந்தது. ஃபேக்ட் பார்த்துக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. வணிக வங்கிகளின் பணிகள். டைம் இல்லாதனால இப்போ எடுக்கிறேன் கண்டினியூஸாக. எல்லாம் பிரேக் விட்டு ஜாலியாக படிக்கலாம். லெவன்த்தில் இது நான் அனுப்பி வைக்கிறேன், காமர்ஸ் புக்கு. காமர்ஸில் எல்லாம் படிக்காதீங்க, இப்போ நான் சொல்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா? ரைட். யூனிட் 10, யூனிட் 11, யூனிட் 12 வங்கிகள் முடிஞ்சு போச்சு. பன்னாட்டு நிதி தேவையா? தேவையில்லை உங்களுக்கு. பன்னாட்டு வணிகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அது தேவையில்லை நமக்கு. அவ்வளோதான். இதோட பேங்கிங் முடிச்சிடலாம். இதை முடித்தோம்னா பேங்கிங் முடிஞ்சுது. முன்னாடியே ஒன்று போட்டிருப்போம், அதையும் பார்த்துக்கோங்க. முதன்மை பணிகள், வங்கியோட முதன்மை பணிகள். பேங்க்னா என்னன்னு தெரியும். வைப்பு ஏற்றல், சர்ப்ளஸாக இருக்கிறவன்ட்ட வாங்கிறது, அது கொடுக்கறது. ஆமாம். கேட்பு வைப்புகள். எதெல்லாம் கேட்பு வைப்பு? டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லியிருப்போம். எதெல்லாம்? நடப்பு கணக்கும் சேமிப்பு கணக்கும். ரைட். ஒரு நம்ம பேசின கதையெல்லாம் இருக்கும். இந்த பிரிவுலாம் தேவையில்லைங்க ரொம்ப. இதில் என்ன பண்ணலாம்? ஏடிஎம்லாம் பணம் எடுத்துக்கலாம். அந்த ரெண்டுமே. ரெக்கரிங் டெபாசிட்டோ ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஏடிஎம்மில் போய் எடுக்க முடியாது. நீங்கள் அந்த டேட் முடிஞ்சவொன்னே அந்த பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு அவன்கிட்ட தான் காசு வாங்கிக்கலாம்.
நடப்பு கணக்கு. நடப்பு கணக்கு என்ன பண்ணுவான்? யாருக்கு உகந்தது? வங்கி மேல்வரைப்பற்று பார்த்தோமா? மேல்வரைப்பற்று ஓவர் டிராஃப்ட். மியூட் போடுங்க. யாரோ பஸ்ஸில் போயிட்டே பார்த்துட்டு வரீங்க, பரவாயில்ல, பாராட்டுகள். ஆனால் மியூட் போடுங்க. வங்கி மேல்வரைப்பற்று ஓவர் டிராஃப்ட், அதாவது உங்கள் அக்கௌண்ட்டில் போதுமான பணம் இல்லாட்டியும் அவன் கொடுப்பான். அதான் ஓவர் டிராஃப்ட். யாருக்கு கொடுப்பானாக்கா? நடப்பு வைப்பு வச்சுருக்கான் இல்லையா, அவனுக்கு மட்டும் தான் மேல்வரைப்பற்று கொடுப்பாங்க. 1,00,000 எனக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டான். ஒழுங்காக டிரான்சாக்ஷன் காண்டிகிட்டு இருந்தாக்க அவனுக்கு ஓவர் டிராஃப்ட் கொடுக்கும், ஓடின்னு சொல்லுவாங்க. என் அக்கௌண்ட்டில் போதுமான அளவு பணம் இல்லை, 1,00,000 இருக்குது என்கிட்ட. அவன் ஓடி வந்து 1,00,000 கொடுத்துருக்கான். என்கிட்ட பணம் இல்லை, போதுமான அளவு பணம் இல்லை, 50,000 செக்கு கொடுக்குறேன். சரியா? கிசான் கிரெடிட் கார்டு பார்த்தோம்ல, அதே தான். ஓவர் டிராஃப்டோட இன்னொன்று தான் கிசான் கேசிசி. இது வியாபாரிங்களுக்கு கொடுக்குறது, வியாபாரிக்கு, உற்பத்தியாளருக்கு, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறது. எனக்கு ஓடி ஃபெசிலிட்டி 1,00,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க என் அக்கௌண்ட்டில் சுத்தமாக பணம் இல்லை, நான் 1,00,000 செக்கு கொடுத்தேன்னா கொடுத்துருவாங்க. அது எவ்வளோ நாள் சார் திருப்பி கட்டணும்? நீங்கள் எப்போ வேணாலும் திருப்பி கட்டலாம். 90 days சார்? அப்படிலாம் இல்லை 1 year கூட எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் திருப்பி கட்டலாம். அப்படி நீங்கள் 1,00,000 நாளைக்கே திருப்பி கட்டிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் 1,00,000 இன்ட்ரெஸ்ட். இப்போ 10% இன்ட்ரெஸ்ட்னால் 12 மாதத்துக்கு, அந்த 12 மாதத்துக்கு 10% போல் ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்னு கால்குலேட் பண்ணி, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அந்த 1,00,000 யூஸ் பண்ணினா 12,000 கொடுப்பான். ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுவான், அதை மட்டும் கட்டினா போதும். அந்த மாதிரி இல்லை, 2 மாதம் கழித்து கட்டுறீங்க, 2 மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டீங்க. 10,000 முன்னாடி கட்டினீங்க, 50,000 அப்புறம் கட்டினீங்க, 10,000 10 நாளில் கட்டியாச்சு. 10 நாளைக்கு மட்டும் 10,000 கட்டினா போதும் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். குறுகிய கால பிணையற்ற கடன். பிணையனா நீங்கள் எதுவுமே அவனுக்கு கொடுக்க தேவையில்லை, அடமானமாக எதுவும் வைக்க வேண்டாம். கால வைப்புகள், அந்த காலம் முடிஞ்சவொன்னே தான் கொடுப்பாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டும் தொடரிட்டு வைப்பு. ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்காக உங்களுக்கு கொடுக்குறாங்களே அந்த சான்று, சொன்னாலே பத்திரம் கொடுப்பாங்கன்னு, அதுக்கு வெறும் நிலையான வைப்பு சான்றிதழ், எஃப்டிஆர். நோட் பண்ணிங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிட்ஸ். அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு இடத்துல கடன் கூட வாங்கிக்கலாம். நிலையான வைப்பு காலம் பார்த்துக்கோங்க, ஒரு மாதம் முதல் 10 வருடம் வரைக்கும் இருக்குமாம்மா. அது மாதிரி இதுக்கு எதுக்கு டைம் கொடுத்துருக்கானா? இல்லை, இதுக்கெலாம் டைம் இல்லை. நிலையான வைப்பு, கால வைப்பு, அடுத்து தொடர் வைப்பு, டேர்ம் டெபாசிட். இதுவும் ஒரு தொடரிட்டு வைப்பு தான். ஒவ்வொரு மாதமும் அல்லது இது வந்து எவ்வளோ பண்ணலாம், 1 வருடத்திற்கோ 5 வருடத்துக்கோ ஒப்பந்தம் போட்டு நீங்கள் கட்டிகிட்டு வரலாம். 100 ரூபாயை கூட கொடுக்கலாம், டெய்லியும் 10 ரூபாயை கூட கொடுக்கலாம், வந்து வாங்கிட்டு போவாங்க. சேமிப்பு கணக்கோட வட்டி அதிகம், நிலை ஈட்டு வைப்போட வட்டி கம்மி. கேஒய்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நோ யுவர் கஸ்டமர். கேட்பாங்க கேஒய்சினா என்ன அப்படின்னு. வாடிக்கையாளர் பற்றின எல்லா டீட்டெயில் இருக்கணும் அங்கே. ஆதார் கார்டு, பேன் நம்பரு, அட்ரஸுக்கான சான்று எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். புகைப்படம், உங்களுடைய சிக்னேச்சர் அப்டேட் பண்ணணும். ஏன்னா சிக்னேச்சர் கொஞ்ச நாள் போச்சுன்னா மாறிடும் தொடர்ந்து. அஃபீஷியல் வேலிட் டாக்குமெண்ட்ஸ், ஓவிடிஸ், இதை வாங்கி வச்சுக்குவாங்க. அதாவது அந்த பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த ஓவிடி, கடவுச்சீட்டுன்னா என்னங்க? பாஸ்போர்ட். சரி, பாஸ்போர்ட்னா என்ன? இவன் இந்திய குடிமகன்னு அரசாங்கம் சர்டிஃபிகேட் கொடுக்குறது. ஒரு அரசாங்கம் இவர் தான் என் குடிமகன், சிட்டிசன், குடிமகள் அப்படின்னு அங்கீகரிக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் எது? பாஸ்போர்ட்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு சார், அந்த கார்டு சார், எந்த கார்டும் கிடையாது, இது மட்டும்தான். ஓட்டுநர் உரிமம்,
என்னது டிரைவிங் லைசன்ஸு, வாக்காளர் அடையாள அட்டை, நிரந்தர கணக்கு எண், அதாவது இது பேன் கார்டு, பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லையா அது, அப்புறம் ஆதார் அட்டை. ஆதார் வழங்கக்கூடிய அமைப்பு எது? UIDAI, யூனிவர்சல் ஐடென்டிஃபிகேஷன் சம்திங் அப்படி வரும். அப்புறம் கிராம வேலைவாய்ப்பு ஊரக வேலைவாய்ப்பு திட்ட அட்டை NREGA. கிராமப்புறத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு இருக்குல்ல, அந்த திட்டத்துக்கான பேர் தான் இது NREGA, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இதில் ஏதாவது ஒன்று தானே இது அஃபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட். இதெல்லாம் கேட்பாங்க எங்கே? KYCயில் பேங்க்கில் கேட்பாங்க. நீங்கள் போனீங்கனாலும் அதெல்லாம் அப்டேட் பண்ணணும். கடன்கள் மற்றும் முன்பணம் வழங்குதல். வணிக வங்கியோட வேலை என்னது? டெபாசிட்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கடன் கொடுக்குறது, அட்வான்ஸ் கொடுக்குறது. முன்பணம் வங்கி மேல் வரைப்பற்று சொன்னோம் இல்லையா, அது ஒரு முன்பணம். நீங்கள் உங்கள்கிட்ட பணம் எல்லாமே முன்கூட்டியே கொடுக்குறது. அதான் மேல் ஓவர் டிராஃப்ட், OD. ஓவர் டைம் கிடையாது, அது OT. ரொக்க கடன், கடனே கொடுப்பான். அசையா சொத்து மீது, எது அசையா சொத்துனா இது லேண்டு பில்டிங்கு, அதை அடமானம் வச்சுக்கிட்டு கொடுப்பான். அப்படி இல்லைன்னா அசையும் சொத்து நகை கடன் கொடுப்பான். பிளட்ஜ் லோன், மார்ட்கேஜ் லோன் அப்படின்னா அடமான கடன். மார்ட்கேஜ் லோன் அடமான கடன். அசையா சொத்துக்களை அடமானமாக பத்திரத்தை வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்கறது அடமான கடன், மார்ட்கேஜ் லோன்பாங்க. பிளட்ஜ் லோன்னாக்கா அடகு கடன். நகையை கொண்டு போய் அவன்கிட்டயே கொடுத்துட்டு வாங்கிறது அடகு கடன். இதெல்லாம் கொடுப்பாங்க. கேஷ் கிரெடிட்டா ரைட். கேஷ் கிரெடிட் இது ரொக்க கடன்னா. இது அடமானம் எடுத்துகிட்டு கொடுக்குது. மாற்றுச்சீட்டுகளை தள்ளுபடி செய்தல், இது முன்னாடியே பார்த்தாச்சு. மாற்றுச்சீட்டுகளை தள்ளுபடி அதானது PDC இருக்கா, போஸ்ட் டேட்டட் செக்கு, அதை நான் கொண்டு போய் கொடுத்துட்டு 1 லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கேன், அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு 95,000 ரூபா வாங்கிட்டு வந்துடுவேன். 5,000 ரூபா அவனுக்கு. அதான் PDC. கடன் கொடுக்குறது நிறையா. இந்த ரொக்க கடனில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். ரொக்க கடன்னா என்ன தெரியுமா? இதுவும் கிசான் கிரெடிட் கார்டு மாதிரி தான். உங்களுக்கு அடமானம் ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு கடன் கொடுப்பான். இப்போ 1 லட்ச ரூபா கொடுக்குறான், உங்களுக்கு ரொக்க கடன் வந்துட்டு 1 லட்ச ரூபா, 1 lakh அப்ரூவல் ஆகிருக்குன்னா நீங்கள் 1 லட்சத்தை ஒன்றா வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த 1 லட்சத்தை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஓவர் டிராஃப்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் ஒன்று தான். ஓவர் டிராஃப்ட்டில் உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இல்லைனாலும் கொடுப்பான். இந்த கேஷ் கிரெடிட் இருக்குல்ல, ரொக்க கடன், இதுதான் KCC. உங்கள் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா இருக்கும், ரொக்க கடன் கொடுத்துருவான். நீங்கள் 1 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. 10,000 ரூபா எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறீங்க, திரும்ப நாளைக்கு வந்து கட்டிட்டீங்க. அப்போ ஒரு நாளைக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம்? வட்டி கட்டினா போதும். மிச்சம் 90,000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கும். 1 லட்சமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 10 நாளில் கட்டிங்கனாக்கா அந்த 10 நாளைக்கு மட்டும் 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டினா போதும். அப்போ ஓவர் டிராஃப்ட்டுக்கு இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? இது நீங்கள் கடனாக வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணத்தை எடுத்து செலவு பண்ணுறீங்க அதுக்கு மட்டும் வட்டி கட்டுவீங்க. அங்கே நீங்கள் கடனாலாம் வாங்க மாட்டீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் பணமே இருக்காது, ஆனாலும் உனக்கு பணம் கொடுப்பான். அதான் ஓவர் டிராஃப்ட். புரிஞ்சதா ரெண்டுக்கு வித்தியாசம்? இது உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கும், அவன் கடன் கொடுத்துருவான், உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கும். பயன்படுத்துகிற துவைக்கு மட்டும் வட்டி கட்டிங்க. இது உங்கள் அக்கௌண்ட்லேயே பணம் இருக்காது, காசு கட்டிங்கன்னா கொடுத்துருவான், திரும்ப கட்டுறது வரைக்கும் வட்டி கட்டியிருந்தோம். அவ்வளோதான் ரெண்டுக்கு வித்தியாசம். இது கடன் வாங்கிட்டீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் கடன் வாங்காமல் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாட்டி கொடுப்போம், அவ்வளோதான். கடன் ஏகப்பட்ட கடன் இருக்கா? வீட்டு கடன்,
வீடு கட்டுறதுக்காக வாங்குறது. ரொம்ப காலத்துக்கு வரும். நுகர்வோர் கடன். நுகர்வோர் கடன் ஏதாவது சொல்ல முடியுமா நீங்கள்? எல்லாம் ஏகப்பட்ட நுகர்வோர் கடன். வீட்டு உபயோகப் பொருள்லாம் எதெல்லாம் வாங்குறீங்கன்னு நுகர்வோர் கடன். அதேமாதிரி இப்போ எதுக்கெல்லாம் கடன் கொடுக்குறான்? இந்த பஜாஜ் ஃபைனான்ஸுக்காரன் அவன் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. யார்? பஜாஜ்லாம் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. என்பிஎஃப்சி அவன் கம்பெனி ஆக்டில் வந்திருப்பான். இவன் பேர் என்னது? நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. அவன் மற்றவன் மாதிரி டெபாசிட்லாம் வாங்க முடியாது. கம்பெனி டிமாண்ட் டெபாசிட் இருக்குல்ல, அது வாங்க முடியாது. டிடி டிமாண்ட் டெபாசிட் வாங்க முடியாது. யார்? நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. யார்? பஜாஜ் ஃபைனான்ஸ். வேறு யாரெல்லாம் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க? டிவிஎஸ் கொடுக்குறான். இதெல்லாம் பேங்க் கிடையாது. ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் வாங்கிக்கிட்டு கடன் கொடுப்பானுங்க. ஆமாம். அடுத்தது வாகன கடன். பைக்கெலாம் வாங்குறீங்களே, அதுவும் ஒரு வகையான கன்சியூமர் லோன் தான். கல்வி கடன், படிக்கிறதுக்காக கொடுக்குறது. நகை கடன், 1 வருஷத்துக்குள்ளே நம்ம திரும்ப கட்டணும். நகை அடமானமாக வச்சுக்கிட்டு. அதெல்லாம் கடனை உருவாக்குதல். கடன் இவங்க கொடுக்குறாங்கல்ல கடன். ஒன்று பிஸ்னஸ் ஃபேமுக்கு கொடுத்தா தான் அவன் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவான். இன்னொன்று நுகர்வோருக்கு கொடுத்தா தான் என்ன பண்ணுவான்? அந்த நுகர்வோர் போய் வாங்குவான். இப்போ டிவிலாம் தயாரிச்சிருக்கு, நுகர்வோருக்கிட்ட பணம் இல்லை, அவன் போய் வாங்க மாட்டான். இந்த கடன் மாதம் மாதம் கட்டுன்னு கொடுத்தா போய் வாங்குவான். புரிஞ்சுதா? அதை கடனை உருவாக்குதல். 75.1% மொத்த ஜிடிபியில் அரசாங்கத்தால் இந்த வணிக வங்கிகளால் வழங்கப்பட்ட கடன் தொகை ஜிடிபி மதிப்பில் 75%, 3/4 பங்கா மாட்டி. அப்பா, இந்த மாதிரி அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஜிடிபியில் 2.5 மடங்காமா, சீனாவில் 1.5 மடங்காமா, ஜப்பானில் 3.5 மடங்காமா. அவங்க நாட்டு ஜிடிபி 100 ரூபானாக்கா அவங்க மக்களுக்கு இவனுங்க கொடுத்த கடன் எவ்வளோவாமா? 340 ரூபா. நம்ம ஊரில் வெறும் 75 ரூபா தான். அது சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது டெபாசிட் கலெக்ட் பண்ணுறது, கடன் கொடுக்கறது, இதெல்லாம் முதன்மை பணி. 2ஆம் நிலை பணி. அது இல்லாமல் ஒரு சில வேலையெல்லாம் செய்வாங்க. முகமை ஏஜெண்ட் ஒர்க்லாம் பண்ணுவான். இந்த பணத்தை கேட்பு டிடி கொடுப்பாங்க இல்லையா? பணத்தை கட்டி நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னா அவன் பேரில் டிடி எடுத்து அனுப்புனீங்கன்னா அவன் பேங்கில் போட்டு வாங்கிக்குவான். காசோலையை வாங்கிறது, பயணிகள் காசோலைனாக்கா நீங்கள் அதெல்லாம் இப்போ இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அங்கே இங்கே பணத்தை கட்டி செக் எடுத்துக்குவீங்க, சரிங்களா? அந்த ஊரில் போய் செலவு பண்ணுறதுக்கு. அதெல்லாம் காலம் மாறி போச்சு, எங்கேயே போச்சு, இதெல்லாம் பழைய கதை. இதெல்லாம் வெளியிடுறது. அடுத்தது கால முறையில் செலுத்தும் முனைமம், வாடகை முதலியன. ரைட். நீங்கள் பேங்குக்கிட்ட சொல்லிடுறீங்க, என்னுடைய காலையில் நான் பார்த்தோன்னு நினைக்கிறேன், வாடகையை நீ மாதம் செலுத்திடு, என்னோட இன்சூரன்ஸ் பணத்தை மாதம் செலுத்திடு, இந்த மாதிரி ஏதாவது கண்டினியூஸாக வரும்ல, நீயே செலுத்திடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவன் உங்கள் சார்பில் கொடுத்துருவான். அல்லது 100 வீடு இருக்குல்ல, 100 கடை கட்டி விட்ருக்கீங்க, வாடகையில் நீயே வாங்கிக்கன்றோம். அவன் ஆள் உங்கள் பேங்க்காரன் போய் உங்கள் சார்பில் வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டுருவான். அதெல்லாம் காசோலை பெறுதல், செலுத்துதல். காசோலை பெறுதல்னா என்ன அர்த்தம்? கஸ்டமர் உங்களோட காசோலை என்ன பண்ணுவான்? பேங்க்கில் வந்துட்டு கொடுப்பான். நீங்கள் காசோலையை வாங்கிட்டு பணம் கொடுக்கணும். அந்த விஷயம் இதெல்லாம். அதேமாதிரி கிராஸ்டு செக்குடு என்ன பண்ணும்? செக்கை உங்கள் பேங்கில் போய் கொடுத்துட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? எந்த பேங்க்கு அதை அனுப்பி வாங்கிக்குவான். அதான் சொல்கிறாங்க. நிறைவேற்றாளர், அறங்காவலர் சட்ட ரீதியாக செயல்படுத்து. ரைட். என்ன பண்ணுவாங்க? அறங்காவலர்னா என்ன அர்த்தம்? ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க, ட்ரஸ்டி மாதிரி போட்டுருவாங்க. அந்த ட்ரஸ்டி வேலையை அது கவர்மெண்ட் பண்ணும், அரசாங்கம் பண்ணும்.
காசோலைக்கான வரவிலக்கணம். மாற்றுமுறை ஆவணச் சட்டம், இந்திய மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881 வருஷம் கேட்பாங்க. கீரலிட்ட காசோலை முன்னாடியே சொல்லியாச்சு. கிராஸ்டு செக். பங்குச்சந்தை பரிவர்த்தனை நடத்துதல். டிமேட் அக்கௌண்ட்லாம் இப்போ சொன்னால் நேற்று நீங்கள் பண்ணீங்களா? யார் இல்லை, ஈவினிங் அது டிஎன்பிசி பேட்ச். இப்போ எஸ்பிஐ என்ன பண்ணலாம், டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி கொடுவாங்க. எஸ்பிஐ, ஐசிஐ. அப்போ டிமேட் அக்கௌண்ட்டில் போய் என்ன பண்ணலாம், நீங்கள் ஷேர் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் தெரியுமா? நீங்கள் ஷேர் ஆன்லைனில் வாங்கணும் விற்கணுன்னாக்கா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். வருமான வரி கணக்கை தயாரித்தல். உங்கள் சார்பில் அவரே என்ன பண்ணுவோம், ஐடி தயாரித்து இன்கம் டேக்ஸ் தயாரித்து உங்கள் பேரில் சமைச்சிக்குவோம். அந்நிய செலாவணி வர்த்தகத்தில் ஈடுபடுதல். இந்தியாவில் அந்நிய செலாவணி பாதுகாவலர் யார்? ஆர்பிஐ. ஆர்பிஐ பர்மிஷன் கொடுத்துட்டானாக்கா நீங்களே என்ன பண்ணலாம், இப்போ ஒரு கஸ்டமர் வரான், எங்கே யூஎஸ் டாலர் இருக்குது, அதை வாங்கிக்கிட்டு அது என்ன மதிப்போ அவன்கிட்ட கொடுத்துருவான். அதுவும் பண்ணுவாங்க. தொடர்பாளர்கள், அதாவது பயணச்சீட்டு, கடவுச்சீட்டுலாம் இவனே வாங்கி கொடுத்துருவான். கடவுச்சீட்டுனா என்னது, அந்த என்னது பாஸ்போர்ட்டு, அது உங்களுக்கான டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குற, அதெல்லாம் கூட பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு என்னது, இரண்டாம் நிலை பணிகள். பொது பயன்பாட்டு பணிகள், அதான் அதே கதை தான். கேட்பு வரவல், டிடி காசோலை வெளியிடுறது. வாடிக்கையாளரின் சார்பாக மாற்றுச்சீட்டுகளின் பரிவர்த்தனையை ஏற்றுக்கொள்ளல். இது ஒரு பெரிய கதை. இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் வரும். பாதுகாப்பு பெட்டங்க இருக்கா பேங்க்கில். அப்புறம் கடன் உறுதி கடிதங்கள். கடன் உறுதி கடிதம்னா இங்கே இதுவும் அந்த மேலே உள்ளது ஒரே மாதிரி வரும். இந்தியாவில் நான் இருக்கிறேன், ஒரு பொருளை அங்கே வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். போயிட்டு எஸ்பிஐயில் தான் என் அக்கௌண்ட் இருக்குது, அதில் ஒரு 50 லட்ச ரூபா போட்டுட்டு நான் இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து பொருளை இறக்குமதி பண்ண போகிறேன். அதுக்கான பணம் தான் இது, உன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிடுங்க. அதுக்கான ரெசிப்ட் என்கிட்ட கொடுத்துரு. பொருள் இங்கே வந்து இறங்கினவுடனே அவங்க அக்கௌண்ட்டுக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு. அதுக்கான ரெசிப்ட் மட்டும் கூட நான் அவனுக்கு அனுப்பணுமா. உடனே எங்கள் 50 லட்ச ரூபாய் போட்டு, ஏன்னா அனுப்பிட்டு நான் உட்காந்துருந்தா வருமா வராத தெரியாது, தூக்கிட்டு போயிடுவானுங்க. அன்றைக்கி அப்படி தான் ஏதோ ஒரு பொருள் வாங்கினேன், இல்லை இதுக்கு தான் இந்த கிளாஸ் சம்மந்தமான ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண வரல, என்னாச்சுன்னே தெரில. 4 நாளாக 4000 சில்லற போச்சு அவுட்டு. 50 லட்சம்னா எப்படி இருக்கும்? அப்போ என்ன பண்ணுவான், நான் போய் இங்கே கட்டிட்டு ரெசிப்டை வாங்கி அவனுக்கு அனுப்புவேன். சப்ளையருக்கு நான் வாங்கி பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு பேங்க்கில் விசாரிச்சுட்டு அங்கேருந்து கூட்ஸை டெலிவரி அனுப்போம். அது வந்து ஷிப்மெண்ட் வந்து இங்கே வந்து இறங்கி நான் எல்லாம் செக் பண்ண உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன்னா எஸ்பிஐ அவனுக்கு பணத்தை அனுப்பிடுவோம். அதுக்காக கொடுக்கக்கூடியதான அது கடன் உறுதி கடிதங்கள். அப்புறம் பயணிகள் காசோலை, வெளிநாட்டுக்கு பயணம் செய்யும் பொழுது எடுத்துகிட்டு போகிறது, அது கொடுக்குறது. பரிசு காசோலை, நீங்கள் யாருக்காவது பரிசு கொடுக்கணும்னு ஆசை பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், செக்காக கொடுக்கலாம். அதுக்கு அது மாதிரிலாம் இதெல்லாம் சும்மா பார்த்தாவே தெரியும். வங்கி காப்பீட்டு உறுதி. நிறைய பேர் என்ன பண்ணுறானுங்க, இப்போது பேங்க்கில் இன்சூரன்ஸ் போடுறாங்க தெரியுமா. இன்சூரன்ஸ் கம்பெனி தனியாக தான் நடத்தணும், இப்போ பேங்கு இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறான். எஸ்பிஐயில் இருக்குது இன்சூரன்ஸு, இதெல்லாம். ஐஆர்டிஏ, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஐஆர்டிஏ பற்றி. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம். எஸ்பிஐ வந்து யார் கூட சேர்ந்து இன்சூரன்ஸ் பண்ணுறானாமா, பிஎன்பி அப்படின்ற பாரிஸ் கார்டிவ் அப்படின்ற ஃப்ரெண்ட்ஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து பண்ணுறானாமா. அதேமாதிரி கார்ப்பரேஷன் பேங்கு, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸு, விஜயா வங்கி, இந்திய ஆயில் காப்பி, எல்ஐசியோடு சேர்ந்து
காப்பீடு செய்கிறான். நம்ம சும்மா காதில் கேட்டுக்கங்க போதும். செபினா யார்? இந்திய பத்திர மாற்றங்களின் வாரியம். செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. நம்ம யாரை பார்ப்பான்னு பார்த்தோம்? ஷேர் மார்க்கெட்டு, பத்திரம், பாண்டு, அப்புறம் ஷேர் வெளியிடுறது, இதெல்லாம் கட்டுப்படுத்துகிறவன் தான் யார்? இந்த செபி. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு, பரஸ்பர நிதியம். துணிகர பரஸ்பர நிதினா மியூச்சுவல் ஃபண்டு தான் சொல்கிறானுங்க. மியூச்சுவல் ஃபண்டு என்ன தெரியுமா? ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் பணம் போடணும், டேரக்டாக உங்களால் வாங்க முடியாது. நீங்கள் போய் அவன்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவன் போட்டுக்குவான். துணிகர முதலீடு அப்படியே அப்போ பயங்கரமாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு, அதான் துணிகர முதலீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இங்கிலீஷில். ஏன்னா துணிகர முதலீடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, புதுசாக நான் ரிசர்ச் பண்ண போகிறேங்க, இந்த பொருள் ஐடியா காமிச்சோன்னே இதை தயாரித்து வெளியிட்டால் செம்ம வருமானம் வருங்க. இப்போ இந்த பல்பா இதோட கம்மி செலவில் நான் பல்புங்க, பிரைட்டாக இருக்குங்க, கண்ணு கூசாதுங்க, இதில் 10% தான் அது கரண்ட்டு செலவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஒரு சில பாயிண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு போய் காமிச்சேனாக்கா கடன் கொடுப்பான். அதுக்கு பேர் இங்கிலீஷில், தமிழில் இது தான் கடன் வசூல் முகமை. கடன்லாம் அவங்க சர்வலாம் அவங்க வசூலிப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான். அப்பா இங்கே வந்துடுங்க. மின்னணு வங்கியியல் பணிகள், நேஷ்னல் தேசிய நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் 2005 உருவாக்குறாங்க. இது டைமிங், செயல்படுற டைம் சொன்னேன் இல்லையா, அங்கே பேங்க்கு நடைபெற அன்றைக்கி மட்டும்தான் நடக்கும். டைமிங் இருக்குது, இத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது ஆன் ஆகும். 8 மணியிலிருந்து இரவு 7:30 வரைக்கும் முடியும். 23 தீர்வுகள் மட்டுமே ஒரு நாள் அனுமதிக்கப்படும். 23 தடவை ஃபண்டு ரிலீஸ் ஆகும் பேங்க்லேருந்து. லீவில் நடக்காது. ஐஎஃப்எஸ்சி இந்திய நிதி அமைப்பு குறியீடு 11 இலக்கம் இருக்கும். ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கா? செக்கிலலாம் பார்த்துருப்போம். அந்த பிரான்ச்சு எந்த பேங்க்கு, அந்த பேங்க்கோட எந்த பிரான்ச்சு. சேலத்துலேயே எஸ்பிஐ 10-15 பிரான்ச் இருக்குது. எந்த பிரான்ச்சுன்ற வரைக்கும் அதில் தெரிஞ்சிடும். மொத்தம் எத்தனை இருக்குது? அதில் 11 டிஜிட் இருக்குமா ஐஎஃப்எஸ்சி கோடு. அதை கூட கேட்பான், பார்த்துக்கோங்க. ஐஎஃப்எஸ்சினா என்ன சார்? இந்திய நிதி அமைப்பு குறியீடு, இந்தியன் ஃபினான்சியல் சர்வீஸ் கோடு, அதான் ஐஎஃப்எஸ்சி. ஒரு புது பிரான்ச்சை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஆர்பிஐனுடைய ஐடிஆர்பிஐ அப்படின்ற இது ஹைதராபாத்தில் இருக்குமா, ஐடிஆர்பிஐ ஹைதராபாத்தில், அவன்கிட்ட அப்ளை பண்ணணும். அவன் தான் உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கொடுப்பான். அந்த பேங்க்கு ஐஎஃப்எஸ்சி வாங்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்டிஜிஎஸ் சொல்லியிருப்போம், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் பார்த்தோமா. இப்போ அனுப்புனா உடனே போயிடும். நெஃப்ட் அப்படி இல்லை, பேங்க் அலோவ் பண்ணுறப்ப தான் போகும். உண்மை நேர மொத்த தீர்வக அமைப்பு 2013 கொண்டு வராங்க. அது எந்த வருஷம்? என்இஎஃப்டி 2005. அப்படியே பார்த்துட்டு வாங்க. வார நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 4 வரையும், சனிக்கிழமை 2. ஐயோ அப்படிலாம் இல்லையே, நம்ம பண்ணலாமே உடனே, எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். எனக்கு இப்படி சொல்கிறானுங்க. அவ்வளோலாம் தேவையில்லை, நமக்கு உள்ளே போக வேண்டாம், வந்துடுங்க. அனுமதிக்கப்படுவது இல்லையா? ஐயோ அனுமதிக்கலாங்க, அனுமதிப்பாங்க. சரி ரைட். இசிஎஸ் எலக்ட்ரானிக் இசிஎஸ்
இசிஎஸ் பண்ணுறான்னு சொல்கிறாங்கல்ல, எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ். நம்ம டியூலாம் கட்டுறோம்ல, மாதம் இஎம்ஐ அதெல்லாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவான். 5ஆந்தேதினா 5ஆந்தேதி அவன் இதில் இருந்து நம்ம பேங்க்கு கிளைம் வரும், நம்ம பேங்கில் உள்ள பணத்தை எடுத்துகிட்டு போயிடும். கூட்டிணைப்பு வங்கியியல் தீர்வுகள். கோர் என்பது மையப்படுத்தப்பட்ட உண்மை நேர இணைய பரிமாற்றம். அப்படியாப்பா. இப்போ நம்மளோட பேங்க்கு இப்போ ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் என்ன பண்ணிடுறோம், நினச்சிட்றோமா? ஜிபே வேறு ஆள், ஃபோன்பே வேறு ஆள். ஆனால் ஜிபேலேருந்து நம்ம லிங்க் பண்ணோம்னா என்ன ஆகும், நம்ம பேங்க்கில் உள்ள டீட்டெயிலை அவன் நம்ம கொடுத்துட்றான். கைபேசி ஃபோனில் பண்ணால் இணைய வங்கி, மெய்நிகர் வங்கி அல்லது இணைய பேங்க்கு 7/4 ஹவர்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நெட்டில் உட்காந்து பேமெண்ட் பண்ணலாம், பணத்தை வாங்கலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். கைபேசி வங்கிகள் அதுக்கெல்லாம் ஆப்லாம் வந்துருச்சா? ஆமாம், அந்தந்த பேங்க் ஆப் இருக்கும். தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் ஏடிஎம், கேஷ் டெபாசிட் மெஷின், இது ரெண்டுமே இப்போ ஒன்றா வந்துருச்சு. தனித்தனியாக இருந்தது, இப்போ ரெண்டும் ஒன்றாவே இருக்குது. அதேமாரி காசோலை ஏற்றுக்கிறதுக்கான இயந்திரம்லாம் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா அதில் போயிட்டு தேவையான டீட்டெயில் எழுதி கொடுத்தீங்கன்னாக்கா அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துரும் 24 ஹவர்ஸு. இல்லைனா பேங்க் இருக்கிறப்ப தான் என்ன பண்ணுவாங்க, கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும், கொண்டு போய் கொடுக்கணும். அதெல்லாம் மாறிடுச்சு. ஐஎம்பிஎஸ், உடனடி செலுத்துதல் சேவை, இமீடியட் மணி பேமெண்ட் சிஸ்டம், ஐஎம்பிஎஸ். இது உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 24 ஹவர்ஸ். ஓகேவா? ரைட். 24 ஹவர்ஸு 7 days. அதேமாரி என்னாவது, குறுந்தகவல் மூலம் நிதி பரிமாற்றம். இதெல்லாம் பழைய கதை, இப்போல்லாம் இல்லை, தேவையில்லை அதெல்லாம். பற்று அட்டை, டெபிட் கார்டு, NACH, BPPS, PHIM, தேசிய தானியங்கி தீர்வகை இல்லம். இதனால தான் எல்லா டிரான்சாக்ஷனும் இணைக்கப்பட்டு எந்த ஆப்லேருந்து நீங்கள் பணம் அனுப்ப சொன்னாலும் போயிருக்கு. NACH, தேசிய தானியங்கி தீர்வகை இல்லம், 2008 நிறுவப்பட்டது. அந்த ஃபேக்ட் மட்டும் போகுது. இசிஎஸ் அந்த பிரச்சனை நம்ம பார்த்துக்கலாம். BBPS, பாரத கட்டண செலுத்துதல் அமைப்பு. அதாவது அதுக்காக பில்லு பேமெண்ட் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க, பண்ணுறது அது. BBPSனால் என்னென்னு கேட்பான், எந்த வருஷம். பண இடையாளர், பீம், இது ஒரு செயலி, அதான் ஆப், அந்த யூபிஐ ஆப். யூபிஐ ஆப் இருக்கு இல்லையா, யூபிஐயை பற்றி காலையில் பார்த்து சொல்லியாச்சு. விர்ச்சுவல் பேமெண்ட் சர்வீஸ், ஃபோனில் அந்த ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறோம்ல, அதெல்லாம். பிபிஎஸ்னால் என்ன, விர்ச்சுவல் பேமெண்ட் சர்வீஸ். இப்படி என்ன அர்த்தம், யூபிஐ. யூபிஐ என்ன சொன்னேன், யூனிஃபைடு பேமெண்ட் இன்டகிரேஷனா, இன்டர்ஃபேஸ். கிரெடிட் கார்டு, எல்லா பேங்கு, ஒரு நாட்டில் பேங்க்கு பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஆமாவா? மூலதனம் உருவாக்கும், அவன் தான் கடனை டெபாசிட்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஒருங்கிணைந்த நிதி, மக்களுக்கு எல்லாம் எவ்வளோக்கு, யாருக்கு எவ்வளோ போகணும், தொழிலாளருக்கு எவ்வளோ கடன் போகணும், எல்லா விஷயம் சொல்கிறாங்க. பணவியல் கொள்கையை நடைமுறைப்படுத்து, RBI போடுவான் பணவியல் கொள்கையை, அவன் வெளியிடுவான், இவன் தான் அதை செயல்படுத்துவான். MSME ஃபுல் ஃபார்ம், குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், அதாமே மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், MSME அப்படின்னா. செல்ஃப் ஹெல்ப் குரூப், SHG தான். சமநிலை வட்டார மேம்பாடு, ரைட், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, வந்துடுங்க, அதெல்லாம் கேட்க மாட்டோம். மின்னணு வங்கியின் டேஷ் மூலம் செயல்படுத்தலாம். மின்னணு வங்கி ஏடிஎம்மா? மின்னணு வங்கியினை எனக்கு தெரிஞ்சு தான் பார்த்துக்கலாம். அனைத்தும் ரைட், ஓகே, மாற்றிக்கலாம். அனைத்தும், இது தப்பு.
ஆர்டிஜிஎஸ் மூலம் குறைந்தபட்சம் எவ்வளவு பணம் பரிமாற்றம் செய்ய முடியும்? 2 லட்சம். ஒரு தடவை படிச்சுக்கணும். இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி யார்? எஸ்பிஐ தான் இருக்கணும். ஆர்பிஐ வணிக வங்கி கிடையாது, அது மைய வங்கி. சரி பார்க்கலாம். 3வது எஸ்பிஐ. கரெக்டு. 2வது கரெக்டாக போட்டோமா? 2 லட்சம். 2வதுக்கு 2 லட்சம். வெரி குட். எந்த வகையான கணக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில தொகையை செலுத்த வேண்டியது கட்டாயம்? கணக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில தொகையை செலுத்த வேண்டிய கட்டாயம் எதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தொடர் வைப்பு. நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் படி அந்த டைமில் கொடுத்தே ஆகணும். எந்த ஒரு ஃபிக்ஸடா? அடுத்தது, எந்த ஒரு வகையான சேவைகள் வணிக வங்கிகளால் வழங்கப்படுவதில்லை? எது ஆன்சரு? நீங்கள் தான் சொல்லணும். இவ்வளோ நேரமா வணிக தகவலை சேகரிக்காது அவன் போலப்பா, அது தேவையில்லை. உண்டியல் தள்ளுபடி செய்தல் அவன் தான். ரொக்க கடன் கொடுப்பான், ஆமாம். வங்கி மேல்வரை பெற்று பண்ணுவான், அவன் தான் பண்ணுவான். அப்போ எது இது? சரியா? அங்கே பாருங்கள், அந்த ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள், பெருசாக இருக்குது. தெரியலனா அதை போட்டுவாங்க. அவ்வளோதான். மேக்ஸிமம் பேங்கிங் முடிஞ்சிருச்சு. பண்டக காப்புலாம் நமக்கு தேவையில்லை. ஓவர். இன்னும் அக்கௌண்ட்ஸ் முடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு கடந்தாச்சு. 125 முடிஞ்சதுன்னு அர்த்தம். ரைட், பார்ப்போம். இது ஓவர் டோஸ் தான், பரவாயில்ல. ரைட். டவுட் எதுவும் இருக்கா? சும்மா புரிஞ்சு படிச்சுட்டு வாங்க, பார்த்தோன்னே ஆன்சர் அடிக்கலாம். புரியாமல் படிச்சிங்கன்னா மனப்பாடம் பண்ணிடணும் வார்த்தையை. சரியா? முடிச்சிடலாமா? டவுட் இல்லையே? ரைட். திரும்ப நாளைக்கு காலையில் 10:30 அல்லது 11 அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். 10:30 to 11 கிளாஸ் வில் ஸ்டார்ட். அதில் வந்து 2 hours வச்சுக்கலாம். ரைட். தெரியலம்மா, யூனியனை தான் கேட்கணும். கவர்மெண்ட்டையும் கோஆபரேட்டிவ் யூனியன் தான் கேட்கணும். நீங்கள் அதை விட்டுருங்க, அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் பாட்டில் படிச்சிட்டு இருங்க, ஜாலியாக படிங்க.